எல்லாம் புதுசாக இருக்கீங்க. என் கிளாஸ் என்ன கேட்டிருக்கீங்களா யாராவது? இது வரைக்கும் இல்லை. சரி, சின்ன அறிமுகம். என்னுடைய பெயர் வந்து பச்சையப்பன், தமிழாசிரியர். இந்த இன்ஸ்டியூட்டுக்கு எப்படி பழகினாங்களா, இந்த இன்ஸ்டியூட் எப்போ ஆரம்பித்தாலும் அப்போ வந்து நான் தமிழ் எடுக்கிறேன். கிட்டத்தட்ட 2009-10 நினைக்கிறேன். அதுலேருந்து இன்னை வரைக்கும் தமிழ் நானும் இன்னொரு ஐயா வருவார் இல்லையா, வந்துருக்கா இல்லையா, அவர் 2 பேர் தான் தமிழ் எடுப்போம். 3வதாக மேக்ஸ் சார் எடுப்பார், சரவணன் சார் எடுப்பார். அவர் எங்கிட்ட தமிழ் கற்றுக்கிட்டு அந்த ஆர்வத்தில் ரொம்ப அவர் மேக்ஸ் தான் சப்ஜெக்ட்டு, இருந்தாலும் தமிழ் ரொம்ப அவருக்கு ஈடுபாடு ஜாஸ்தி. அதனால எந்த கிளாஸ்னாலும் அட்டன் பண்ணுவார். எத்தனை வாட்டினாலும் நோட்ஸ் திரும்ப எழுதினே இருப்பார். அப்படி எழுதி அவர் கொஞ்சம் சர்வீஸ், நிறைய தமிழ் மீது ஒரு பற்று கொண்டு அவரும் கிளாஸ் எடுப்பார். அந்தளவு டேலண்ட் அவர் தமிழ் தெரிஞ்சுக்கிட்டார். ஸோ அந்த மாதிரி 3 பேர் தான் இந்த இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் எடுப்போம். என்ன ஒன்றா, அந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து போஸ்டிங் போயிருக்காங்க. டெட்டு பாஸ் பண்ணி போஸ்டிங் போயிருக்காங்க. டிஆர்பியில் நிறைய பேர் போயிருக்காங்க. அதே மாதிரி பிஜியில் போயிருக்காங்க, 1-2 பேர் போயிருக்காங்க. யாரும் வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க வந்து யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக சோழ போனது இல்லை. முயற்சி பண்ணால் கண்டிப்பாக ஒரு 1600க்கும் அதிகமாக தான் இருக்க முடியும், கம்மியாக இருக்காது. அவ்வளோ பேர் வந்து நான் இந்த இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் பார்க்குறேன், அவ்வளோ பேர் வேலைக்கு போயிருக்காங்க. யாரும் வந்து போகணும்னு சொல்ல முடியாது. அவ்வளோ பேர் வந்து டிஎன்பிசி, டெட்டு, டிஆர்பி எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நிறுவனம் தான் அந்த நிறுவனம். ஆக அந்த நிறுவனத்தை வந்து நீங்கள் சேர்ந்து படிக்கிறது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. அனைவரும் தேர்ச்சி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, தமிழ் வந்து பார்த்தோம்னா டிஎன்பிசியில் வரும்பொழுது பார்த்தா உங்களுக்கு வந்து நீங்கள் 100 மார்க் தமிழ், அப்படி பொது தமிழ் வந்து 100 மார்க் இருக்கும். அது வந்து நீங்கள் 6லேருந்து 12 வரைங்கிற புக்கு எல்லாமே நீங்கள் வந்து தரவாக இருக்கணும். 6 to 12 பழைய புக்கு, புது புக்கு, எல்லா புக்குமே கொஸ்டின் எதுலேருந்து கேட்பான்னு சொல்ல முடியாது. எந்த கொஸ்டினாலும் பழைய புக்குலேருந்து கொஸ்டின் வந்துடலாம், புது புக்கு மட்டுமே கொஸ்டின் கேட்கலாம். அதனால் நீங்கள் ஜென்ரலாக எல்லாமே நீங்கள் வந்து என்ன பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து டிஎன்பிசியில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, டீப்பாக கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம யாப்பு பார்த்துடலாங்களா? யாப் வந்து பார்த்தோன்னா, நான் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு கிளாஸ் எனக்கு பத்தாது. எனக்கு ஒரு கிளாஸு ப்ளஸ் நாளைக்கு ஒரு ஹாஃப் கிளாஸ் தேவைப்படும், அதான் முடிக்கணுனாக்கல. அதுக்கப்புறம் அணி எவ்வளோ முடியுமோ அதை முடிச்சுட்டு நான் 2 நாள் மட்டும் நடத்திட்டு போகிறோம். மீதி அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த யாப் இலக்கணம் என்பது ஐவகை இலக்கணங்களில் ஒன்று. தமிழ் மொழியில் எத்தனை வகை இலக்கணம் இருக்குது? இதே எப்படி வந்துருச்சு? சரி, அதாவது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று சொல்லக்கூடிய 5 வகை இலக்கணங்கள் வந்து தமிழில் இருக்குது. தமிழ் மொழியில் வந்து 5 வகையான இலக்கணங்கள் இருக்குது. சரியா? இந்த 5ல் வந்து நம்ம பார்க்குறது வந்து யாப்பு. இதை நம்ம பார்க்க போகிறோம். யாப்பு, யாப்புன்னு சொன்னால் அது என்ன விளக்கம்? கட்டுதல் அப்படின்னு பொருள். எதை கட்டணும் நம்ம? இப்போ கட்டுதல்னு சொன்னால் நம்ம ஒரு உதாரணம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு விறகு எடுக்கிறோம், இல்லை ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறோம், அது ஒரு கயிறு மாதிரி போட்டு அது மேலே அடுக்கி வச்சு அந்த நுனியும் இந்த நுனியும் போட்டு கட்டணும் இல்லையா? கயிறு எடுத்து அந்த நுனி, அது மாதிரி நம்ம செயல் வந்து எதுகை, மோனை, ஏய்பு, அளபடை, இந்த மாதிரி நயங்களை வந்து நம்ம தொடுக்கிறது, அதுக்கு பேர் தான் கட்டுதல்னு பேர். அப்போ அந்த யாப்பில்கள் வந்து படிக்கின்ற பொழுது நமக்கு வந்து எல்லாமே நம்ம இப்படி முன்னாடி வந்துடுமா, எப்பயும் முன்னுக்கு வரணும், பின்னுக்கு போகக்கூடாது. ஆக அந்த மீனில் வந்து கட்டுதல் அப்படின்றத நம்ம சொல்லலாம். சரியா? இப்போ இந்த யாப்பு நம்ம படிக்கின்ற பொழுது, யாப்பு நம்ம கற்றுக்கொள்ளுகின்ற என்ன செய்யலாம்னு சொன்னால், நாமளே ஒரு கவிதை எழுதலாம், ஒரு மரபு கவிதை எழுதலாம். மரபு கவிதை என்னது? புது கவிதை, மரபு கவிதை என்ன வித்தியாசம்? மரபு மீனிங்கில் எழுதணும். மரபு கவிதை வந்து எப்படின்னு சொன்னால், நம்ம இலக்கண நயத்தோடு எழுதுறது, விதியை கட்டுப்பட்டு எழுதலாம். நம்ம எதுகை, மோனை, முதல் தோன்றி வருது, 2வது தோன்றி வருது, அந்த மாதிரி எழுதுனா மரபு கவிதை. அது இல்லாமல், அது இல்லாமல் நம்ம கவிதை எழுதுனா அது புது கவிதை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த யாப்புகளை நமக்கு தெரிஞ்சு கொள்ளும் பொழுது நம்ம சொந்தமாக ஒரு கவிதை, ஒரு பாட்டு, இந்த மாதிரி வந்து நம்ம எழுதுகின்ற ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கலாம். நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளால ஒரு நயத்தோடு நம்ம ஒரு கவிதை எழுதலாம், ஒரு பாட்டு எழுதலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா?
எழுதுங்க, ஐவகை இலக்கணம் எழுதிங்க. எழுத்து சொல் பொருள் யாப்புன்னு எழுதிங்க. நம்ம யாப்புகள் தெரிஞ்சுன்னா நம்ம யாப்பு உறுப்புகள் அப்படின்னு இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். யாப்பு உறுப்புகள் எத்தனை யாருக்கா தெரியுமா? யாப்பு உறுப்புக்கள். சரி, பகுபத உறுப்புகள் 6 இருக்குதா? என்னென்ன அது? பகுதி, விகுதி, இடைநிலை. அதே மாதிரி தான் இதுவும் 6 இருக்குது. என்ன 6ன்னு சொன்னால், எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இது 6 வந்து யாப்பு உறுப்புகள்னு சொல்கிறோம் நம்ம. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொன்றா பார்க்கணும். எழுத்துனா எப்படின்னு பார்க்கணும், அசைனா என்னன்னு பார்க்கணும், சீர்னு என்ன, தலை என்ன, அடி, தொடை எல்லாம் டீட்டெயிலாக நம்ம விளக்கமாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு எழுத்து எடுத்துக்கலாம். தமிழ் மொழியில் எத்தனை எழுத்து இருக்குது மொத்தம்? 247. அது எப்படி பிரிக்கிறாங்க? உயிர் வந்து 12, மெய் வந்து 18, உயிர்மெய் வந்து 216. எப்படி ஆகுது இது ரெண்டும்? இது ரெண்டும் பெருக்கும்போது வந்துடும். 4 வந்து ஆயுதம். ஆயுதம் வந்து 1, மொத்தம் 247. இது வந்து நம்ம காமனாக வந்து தமிழ் எழுத்துக்களை பிரிக்கின்ற முறை. சரியா? இப்போ இது மாதிரி பிரிக்கிற போது வந்து யாப்பிலக்கணத்தை வந்து 3 வகையாக தான் பிரிக்கிறாங்க. யாப்பிலக்கண முறையில் எழுத்துக்களை பிரிக்கின்ற விதம் 3. என்னன்னு கேட்டால், 1 வந்து குறில், 2 வந்து நெடில், 3 வந்து ஒற்று. யாப்பிலக்கண முறையில் எழுத்துக்களை 3 வகையாக பிரிப்பார்கள். குறில் என்றும், நெடில் என்றும், ஒற்று. ஒற்று என்னது? மெய்யெழுத்து. அப்படி அது சேர்த்து ஒற்று. இந்த உயிர்மெய் எழுத்து எப்படி வரும் தெரியுமா? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, தனித்தனியாக வரக்கூடிய 217 எழுத்துக்கள். இப்போ டெட்டில் ஒரு கேள்வி கேட்டாங்க. யாரும் டெட் எழுதுனீங்களா? டெட்டு யாரும் எழுதலையா? சரி, ரைட்டு. என்ன கேள்வி கேட்டாங்கனாங்களா? இந்த கேள்வி, உயிர்மெய் எழுத்துக்களில் நெட்டெழுத்துக்களின் வகைகள் என்ன அப்படின்னு கேட்டாங்க. உயிர்மெய் எழுத்து நெட்டெழுத்துக்கள் 126. அது எப்படி ஒரு 126 வருது? சார் இங்கே வரும்போது பார்த்துக்கலாம். இது போன வருஷம் இப்போ வர நெட்டில் கேட்டது. இதுக்கு முன்னாடி அதே கேள்வி கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டாங்கனாங்களா? உயிர்மெய் எழுத்து 216 எனில் உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்க ஒரு வாட்டி. அதே தான் அவங்க வந்து போன வாட்டி என்ன கேட்டாங்கன்னா, உயிர்மெய் எழுத்து 216ன்றதை சொல்லி சொன்னாங்க. இந்த வருஷம் அந்த 216ன்னு கேட்கல. அவங்க உயிர்மெய் எழுத்துக்களில் உயிர் நெடில் எழுத்துக்கள் மட்டும் என்னன்றதை கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறது புரிஞ்சுங்க. இப்போ அந்த எழுத்தில் பார்த்தாங்களா, அந்த குறில் சொல்கிறேன் இல்லையா, இந்த குறில் வந்து பார்த்தா நமக்கு வந்து உயிர் குறில் எத்தனை இருக்குது? உயிர் குறில் இங்கே அந்த உயிரெழுத்து இருக்கு இல்லையாப்பா, உயிரெழுத்து வந்து மொத்தம் 12 இருக்குது. இது 2ஆக பிரியுது இல்லையா? 1 வந்து உயிர் குறில், 5 எழுத்து இருக்குது. என்னென்ன 5 எழுத்து? ஆ, இ, உ, ஏ, ஓ. இது 5 எழுத்து உயிர் குறில். அடுத்தது என்ன சொல்கிறான்? உயிர் நெடில் 7 இருக்குது. அது என்ன எழுத்து? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இது 7 நெடில். இப்போ இந்த குறில் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து உயிர்மெய், இது உயிர் எழுத்து, அடுத்து உயிர்மெய் எழுத்துன்னு வரும்ல.
உயிர்மெய் எழுத்து 216 இருக்குல்ல, இது வந்து உயிர்மெய் குறில்னு சொல்கிறோம். உயிர்மெய் குறில். அடுத்து உயிர்மெய் நெடில். அப்போ இது வந்து என்ன வரும்னா 5, இந்த 5ஓட ப்ளஸ்ஸு 18 சேரணும். அப்போ என்ன 90 எழுத்து வருமா? இந்த 7 ட்டு 18 சேர்ந்தா என்ன வரும்? 126 வரும். அப்போ 126, மொத்தம் 216 வரும். இப்போ இதை தான் நம்ம வந்து எழுத்தை வந்து பிரிக்கிறோம். இப்போ இதெல்லாம் சேர்த்தாலும் இந்த குறிலையும் இந்த குறிலையும் ஒன்றா சேர்த்துட்டாங்க. அதான் குறில் காமனாக கொடுத்துட்டாங்க. இந்த குறில்னவே யாப்பில் வந்து உயிர் குறிலும் இருக்குது, உயிர்மை குறிலும் இருக்குது. அப்போ 5 ப்ளஸ்ஸு 90 எவ்வளோ ஆச்சு? 95 எழுத்து இருக்குது, குறில் எழுத்து மட்டும். எழுதாதீங்க, அப்புறம் எழுதிக்கலாம். நான் சொல்ல சொல்ல எழுதியிருந்தால் உங்களுக்கு வந்து எழுதாத தான் பேப்பர் தான் ரொம்போம், மனசு நிறைவாக இருக்காது. இந்த 5 என்பது என்னது? உயிர் குறில். இந்த 90 என்பது என்னது? உயிர்மை குறில். ரெண்டும் சேர்த்து 95. அப்போ அது குறில். அதில் உயிர் குறிலும் இருக்குது, உயிர்மை குறிலும் இருக்குது. அடுத்து நெடில் 7 ப்ளஸ்ஸு 126. இந்த 7 என்பது என்னது? உயிர் நெடில். இது வந்து உயிர் நெடில். அப்போ என்ன எத்தனை வருது மொத்தம்? 133. அடுத்து ஒற்று என்பது மெய் எழுத்து வந்து 18 எழுத்து, அந்த ஆயுத எழுத்து சேர்த்திடுறாங்க. ஆயுத எழுத்து 1 எவ்வளோ ஆச்சு? 19. மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 247 வருதா? அப்போ யாப்பிலக்கண முறையில் 3 வகையாக பிரிக்கிறாங்க. பின்ன எது எதெல்லாம் குறில், எது எதெல்லாம் நெடில், எது எதெல்லாம் ஒற்றுன்னு தெரியலனா நம்மளால் அசை பிரிக்க முடியாது. அசை பிரிக்கணும்னா நமக்கு என்ன தெரியணும்? எது குறில், அதுவும் உயிர் குறில் என்ன, உயிர்மை குறில் என்ன, உயிர் நெடில் என்ன, உயிர் நெடில் என்ன, இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளை அசை பிரிக்க முடியும், இல்லைன்னா பிரிக்க முடியாது. புரியுதா? அதனால தான் வந்து தெளிவாக தெரிஞ்சுங்க. 95 எழுத்து வந்து குறில் எழுத்து இருக்குது, 133 எழுத்து வந்து நெடில் இருக்குது, 19 எழுத்து வந்து ஒற்று எழுத்து இருக்குது. இந்த ஒற்று வந்து 18 + 1 மெய் எழுத்து 18, அந்த ஆயுதமும் ஒற்றுலேயே சேர்த்துடுறாங்க. 247 எழுத்து மொத்தம் இருக்குது. இப்போ நோட் பண்ணிங்க. சரி, இப்போ எழுத்து பார்த்துட்டோம் இல்லையா? ஃபஸ்ட்டு உறுப்பு எழுத்துன்றதை பார்த்துட்டோம். அடுத்தது அசைன்றது 2வது உறுப்பு. இந்த அசை என்ன சொல்கிறேன்னா, குறில் நெடில், குறில் நெடில் ஒற்று ஆகிய 3 வகை எழுத்துக்களால் அசைக்கப்படுவது. குறில் நெடில் ஒற்று இந்த 3 எழுத்துக்களால் உருவாக்கப்படுவது, அசைக்கப்படுவது, அதான் வந்து அசைன்னு சொல்லலாம். அந்த அசை வந்து 2 வகைப்படும். ஒன்று நேரசை, 2 நிறையசை. குறில் நெடில் ஒற்று ஆகிய 3 வகை எழுத்துக்களால் உருவாக்கப்படுவது அசை. அசை வந்து 2, ஒன்று நேர், இன்னொன்று நிறை. இப்போ நேரசைனா எப்படி வரும்ன்றதை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நேரசை. குறில் தனித்தோ, குறிலோடு ஒட்டு தனித்தோ, நெடில் தனித்தோ, நெடிலோடு ஒட்டு சேர்ந்தோ, குறிலோடு குறில் தனித்தோ, குறிலோடு ஒட்டு சேர்ந்தோ, நெடில் தனித்தோ, நெடிலோடு ஒட்டு சேர்ந்தோ. இந்த 4 வகைகள் வந்தால் அதுக்கு நேரசைன்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு கா கால், கா கால். இது புரியுதா? சொல்லிடுறேன் பாரு. நான் இப்போ ஒரு சீர் இருக்குது. சீர்னா ஒரு வார்த்தை, அது அசைகளாக பிரிக்குன்னு சொன்னாங்களே. குறில் தனியாக வந்தால் ஒரு அசை. எப்படி? இந்த மாதிரி கா, அதாங்க எழுதி இங்கே எழுதி போகிறதா, அங்கே எழுதி போடுங்க. எத்தனை எழுத்து இருக்குது குறில் எழுத்து? ஒரே எழுத்தாண்ணா?
மொத்தம் 95 எழுத்து இருக்குது. அந்த 95 எந்த எழுத்து தனியாக வந்தாலும் சரி அது பேர் குறில்னு பேர். அது என்னன்னா குறில் தான் அதுக்கு. அது மாதிரி குறில் தனியாக வரலாம். சப்போஸ் அது கூட என்ன பண்ணலாம், ஒட்டு எழுத்து வரலாம். இந்த மாதிரி கால். இப்போ குறிலோடு ஒட்டு சேர்ந்து வந்தால் கல் அப்படின்னு வரும். நெடில் தனித்தோன்னா கா, நெடிலோடு ஒட்டு சேர்ந்தோன்னா கால். அதுதான் வந்து இங்கே கீழே எழுதியிருக்கேன் நான். இதை ஞாபகம் வச்சாலும் சரி, இல்லை இதை ஞாபகம் வச்சாலும் சரி. இது நீ மறந்துடா. குறில் தனித்தோ, குறிலோடு ஒட்டு சேர்ந்தோ, நெடில் தனித்தோ, நெல்லோடு ஒட்டு சேர்ந்தோ வருவது நேரசை அப்படின்னு நீங்கள் எக்ஸாம்பிள் வச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்போ குறில் எழுத்து தனியாக வந்தாலும் சரி, அது கூட ஒட்டு எழுத்து வந்தாலும் சரி, நெடில் தனியாக வந்தாலும் சரி, அது கூட ஒட்டு எழுத்து வந்தாலும் சரி வந்தால் அதுக்கெல்லாம் இந்த 4 டைப்பை வந்தால் அதுக்கு என்ன பேருனா நேர். ஒட்டு எழுத்து வந்து எக்காந்த கொண்டும் தனியாக வராது. அதே மாதிரி ஒட்டு எழுத்து வந்து நீங்கள் முதல் கடைசியில் தான் வச்சு பிரிக்கணும். முதல் வந்து ஒட்டு எழுத்து மட்டும் பிரிக்க முடியாது, கடைசியில் தான் பிரிக்கணும். இந்த 4 டைப்பில் வந்தால் அதுக்கு என்ன சொல்கிறது, நேர்னு சொல்லலாம். சரியா? இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து ஒரு சீரை வந்து மொதல் அசை பிரிக்கும் போது குறில் மட்டும் தனியாக வந்து அசைய வராது. எப்படி சொல்கிறது, அது ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்க, மனசில் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு சீரில் அசை பிரிக்கும் பொழுது குறில் மட்டும் தனியாக வந்து ஒரு அசையாக வராது. இப்போ உதாரணத்துக்கு வந்து அகழ்வாரைன்னு வச்சுக்க. அகழ்வாரை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. நான் என்ன சொல்கிறாங்க, குறில் தனித்தோ, ஆ என்பது குறில் மட்டும்தானே வருது. இது மட்டும் தனியாக பிரிக்கலாமா? அதான் சொல்கிறது. ஒரு சீரில் அசை பிரிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு அசை வந்து குறில் மட்டுமே தனியாக வராது அப்படின்றது ஒரு வச்சுக்கணும். ஒன்றா ஒட்டு எழுத்து வரலாம், இல்லைன்னா 2 எழுத்து வருது இல்லையா, அந்த மாதிரி வந்தால் அப்போ இதுதான் பிரிக்க முடியும். அகல் அப்படின்னு தான் பிரிக்க முடியும் இல்லையா. இந்த குறில் தனியாக வருது, ஆ என்பது குறில் தானே, அந்த குறில் மட்டும் தனியாக வந்து அசை பிரிச்சிடலாம்னு சொல்லிட்டு இப்போ இது பிரிக்க முடியாது. இதில் 1 2 3 4 அசைலாம் வராது. வரும் 4 அசை, திருக்குறள் 4 அசை வராது. வேறு பாட்டில் வரும் 4 அசை பாட்டெலாம் இருக்குது. நமக்கு வந்து 3 அசை தான் மெயினாக. திருக்குறள் தான் நமக்கு கொடுக்க போகிறாங்க பிரிக்க சொல்லி. அதனால் அது மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்போ மொதல் அசை பிரிக்கும் பொழுது என்ன வராது, நமக்கு குறில் மட்டும் வந்து ஒரு அசை வராதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இதெல்லாம் சொன்னால் நேரசை. அடுத்த நிறையசை. ஒன்று வந்து இரு குறில் இணைந்தோ. இந்த 4 வகையில் 2 குறில் வரலாம், 2 குறிலோடு ஒட்டு சேரலாம், குறில் நெடில் வரலாம், குறில் நெடிலோடு ஒட்டு சேரலாம். இது எடுத்துக்காட்டு வந்து பட, படா, படா, படாம். இப்போ இரு குறில் இணைந்தோன்னு இந்த படன்ற வார்த்தை 2 குறிலுக்கு பாரு. 2 குறிலோடு ஒட்டு சேர்ந்தது படம். உதாரணம் இது. சரியா? குறில் நெடில் இணைந்து வந்தது படா. நெடில் குறில் வரக்கூடாது. நெடில் குறில் தான் நெடில் தனியாக ஒரு அசை பிரிச்சிடலாம். குறில் நெடில் தான் வரணும் படான்ற மாதிரி. குறில் நெடிலோடு ஒட்டு சேர்ந்த படாம். இந்த மாதிரி இந்த 4 டைப்பில் வந்து வந்தாச்சுனாங்களே அதுக்கு என்ன நிறைய அசைன்னு பேர். அதுவும் 4, இதுவும் 4. நிறைய அசைக்கு 4, நிறைய அசைக்கு 4. நீங்கள் அசை பிரிக்க தெரியலனால சீர் பிரிக்க முடியாது. எல்லாம் ஒன்று கூட ஒன்று தொடர்புடையது. எழுத்து தெரியலனா அசை பிரிக்க முடியாது, அசை தெரியலனா சீர் செய்ய முடியாது, சீர் பிரிக்க தெரியலனா தலை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எல்லாமே தெளிவாக தெரிஞ்சால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ நேரசை டவுட் ஆகலாம் இருக்கா? நேரசையில் டவுட் இருக்கா யாருக்காவது? திருக்குறள் பிரிச்சிருவீங்களா? சீர் கொடுத்து பார்க்கணுமா? சரி, சீர் முடிச்சுட்டு அப்புறம் பிரிக்கலாம். சரி, அடுத்த 3வது உறுப்பு வந்து சீர். சீர்னா என்ன மீனிங்? வரிசை அப்படின்னு அர்த்தம். நம்ம சீர்வரிசைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு விசேஷம் அப்படின்னா சீர்வரிசைன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே பொருளை வந்து வரிசையாக அடிக்கும் போது தான் சீர்வரிசைன்னு பேர். காய், பழம், பருப்பு, தேங்காய் இதெல்லாம் வந்து நம்ம தட்டில் வச்சு ஒழுங்குபட அடிக்கும் போது, அதே மாதிரி இங்கே வந்து செயலில் வந்து நம்ம எதை வந்து அடுக்குன்னு சொல்கிறாங்க பாரு. அசைகள் 1 2 3 அல்லது 4
சீர்பட வருவது. சீர் வந்து 4 வகைப்படும். ஒன்று ஓரசை சீர், 2 ஈரசை சீர், 3 மூவசை சீர், 4 நாலசை சீர். ஓரசை, ஈரசை, மூவசை, நாலசை. முடிச்சிட்டீங்களா? இப்போ இது 4 தனித்தனியாக பார்க்கணும். ஓரசை என்னன்னு பார்க்கணும். ஓரசை வந்து 2 தான் சொல்லுவாங்க, நேர் நிறை அதானே அது. இப்போ இது வந்து ஒரு காலம் மாதிரி போட்டுங்க. சீர், அசை, வாய்ப்பாடு. இந்த ஓரசை சீர் எங்கே வரும் சொன்னால் எங்கே வரும்? வெண்பாவுக்கு மட்டுமே உரியது. பா எத்தனை வகை? 4. அதில் 4 வகை பாவில் வெண்பாவுக்கு மட்டும்தான் ஓரசை வரும். புரியுதா? வேறு எந்த பாவுக்குமே ஓரசை சீர் வராது. அதுவும் வெண்பாவில் வந்து கடைசி அடியினுடைய கடைசி சீர் மட்டும் தான் ஓரசை வரும். இப்போ திருக்குறள் எடுத்துனா 2 அடி தான் இல்லையா? 2 அடியில் நமக்கு வந்து கடைசி அடி 3 சீர் இருக்கு இல்லையா? அந்த 3 சீரில் கடைசி, அதாவது 7வது சீர் தான். மொத்தம் 7 சீர் தான். மேலே 4 கீழே 3 இருக்கும். அதில் 7வது சீர் தான் ஓரசை வரும். அது 3 அடி பாட்டாலும் சரி, 4 அடி பாட்டாலும் சரி, 5 அடி, 6 அடி, 7 அடி, 10, 12 அடி வரைக்கும் வரும் வெண்பா வரும். அந்த எந்த வெண்பா பாட்டாலும் சரி, வெண்பாவுடைய கடைசி அடியினுடைய கடைசி சீர் தான் ஓரசை வரும். இடையில் எங்கேயும் ஓரசை வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. சரியா? அது வந்து இப்போ பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றில் மண்புக்கு மாய்வது மண் அப்படின்னு முடியுதுன்னு வச்சு ஒரு குறள். மண் அப்படின்னு முடியுது. அது என்ன, எப்படி அசை பிரிக்கலாம்? அதை நம்ம மண் என்ன அசை வரும்? நேர், நேர்னு பிரிக்கலாம். ஏன்னா குரலோட ஒட்டுவதான நேர். இது வந்து நாள் அப்படின்னு வாய்ப்பாடு. சரியா? அடுத்தது வேற குரல் சொல்லுங்க போகலாம். அடுத்து அசை சீர் வர மாதிரி சொல்லுங்க. குரல் ஏதாவது ஒன்று நிறைய அசை வர மாதிரி. ஒழுக்கம் விழுப்பும் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். படும் முடியுதா? படும் தானே முடியுது. இதே நான் அசை பிரிக்கலாம். 2 குரலோட பக்கம் விட்டு வருது. அப்போ என்ன சொல்லலாம்? இது நிறை. அது வந்து அது மலர் அப்படின்னு வாய்ப்பாடு. இது 2 தான் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. இதில் சிறப்பு விதின்னு சொல்லிட்டு ஒரு 2 கொடுத்துருக்காங்க. அது என்ன 2 கேட்டால், இப்போ நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு முடியுது. இது கிளாஸ். இதுவும் ஒரேசை தான் வரணுங்க. இதுவும் ஒரேசை தான் வரணும். வெண்பாலும் ஒரேசையாக முடியணும். இப்போ நன்ன்றதை என்ன பண்ணுறோம்? நேர்னு பிரிச்சிடுறோமா? இந்த ரூபா என்ன பண்ணுறோம்? இன்னொரு நேர் போடலாமா? நேர்புன்னு ஆகும். ஏன்னு கேட்டால், இந்த பெரும்பாலும் எது அதிகபட்சமாக வந்து பார்த்தாலும் இந்த வல்லின மெய் இருக்கு இல்லையா? எது வல்லின மெய்? ஆமாம். க ச ட த ப ர இதான் வந்து வல்லின மெய். இதன் மேல் ஏறிய உகரம் எல்லாத்தையும் ஊ சேர்த்தணும். இக்கு ப்ளஸ் என்ன வரும்? கு சு டு து பு ரு. இந்த 6 எழுத்து தான் வந்து குற்றியல் உகரம்னு சொல்லுவாங்க. சார் நிறுத்திருப்பா இல்லையா? குற்றியல் உகரம் வல்லின மெய்யின் மேல் ஏறிய உகரம், அது பேர் குசுடுதுபுரு. இது சொல்லுடைய கடைசியில் வரும்பொழுது என்ன பண்ணும்? மாத்திரை குறையும். அரை மாதத்துலேருந்து ஒரு மாத்திரை, ஒரு மாதத்துலேருந்து அரை மாத்திரையாக குறையும். அதுக்கு பார்த்தா குற்றியல் உகரம்னு பேர். அது எத்தனை வகை போயிடும்? அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க வகை? கடைசி எழுத்து பக்கத்து எழுத்து வச்சு பார்க்கணும். கடைசியில் வந்து கண்டிப்பாக குசுடுதுபுரு தான் இருக்கும். அது பக்கத்து எழுத்து வச்சு பார்த்தாங்களோ வகை தெரிஞ்சிடலாம் உங்களுக்கு. அது பார்த்துக்கலாம். இந்த 6 எழுத்துக்கள் தான் வந்து அதிகமாக வரும். 100க்கு ஒரு 95%, 96% என்ன பண்ணும்? இந்த 6 எழுத்துக்கள் தான் திருக்குறளில் கடைசியில் முடியும். புரியுதா? அந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ரூல் முடிஞ்சிருப்பா. அந்த ரூல் வந்து முடிஞ்சிருக்குது அப்படின்னா நம்ம பூ போடணும். அப்போ எதனா சொன்னது?
காசு அப்படின்றது போடணும். அடுத்தது வேற குரல் சொல்லுங்க. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு பொருள் முடியுது. 2 குரல் அதில் என்ன பண்ணலாம்? நிறையா எங்கள் பாரு கூறு முடிஞ்சிருக்குது. இந்த கூறு முடிஞ்சதுனா பூ போட்டுக்கணும் நீங்கள், நிறைவுன்னு. அப்போ என்ன சொன்னதுக்கு? பிறப்பு, வாய்ப்பாடு. நமக்கு வந்து ஓரசீர் வந்து 2 தான், நேர் நிறை. நேரில் மட்டும் முடிஞ்சால் நாள் வரும், நிறைவில் மட்டும் முடிஞ்சால் மலர் வரும். சப்போஸ் அந்த நேருவோட அந்த குசுடுப்பு சேர்ந்து வருது இல்லையா, அப்படி சேர்ந்து வந்துச்சுனாங்களே அதுக்கு வந்து பூ போட்டுக்கணும். நம்ம நேரோட பூ போட்டால் நேர்குணம் ஆகும், அது காசு. நிறைவோட பூ போட்டாலும் நிறைவுணம் ஆகும், அது வந்து பிறப்பு. இந்த 4 தாம்ப வெண்பா பாட்டு அனைத்துமே முடிஞ்சிருக்கும். நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்ப்பாடில் ஏதாவது ஒன்றை கொண்டு நம்ம முடியும். வெண்பா பாட்டில் திருக்குறள் வெண்பா, குறள் வெண்பா, அது வகை வரும்போது சொல்கிறேன். குறள் வெண்பா, சிந்தில் வெண்பா, அதுவா நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்குடைய வெண்பான்னு சொல்லிட்டு 5 வகை இருக்குது. 5 வகை பாட்டுமே இந்த 4 தான் முடிஞ்சிருக்கும், ஏதாவது ஒன்று முடியும். சரியா? சரி, இதெல்லாம் வேற முடியும்னு வச்சுக்க. வெள்ளத்தனிய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனிய உயர்வுன்னு முடியுது. இதுக்கு என்ன எழுதுறது? இதுக்கு என்ன எழுதலாம் வாய்ப்பாடு? அதுவும் நிறைவு தான். அதாவது நிறை வந்து பூ போட்டு இதுக்கு வந்து பிறப்பு தான் வரும். ஏன்னு கேட்டால் நமக்கு வந்து இந்த இந்த குசுடுதுப்பு வந்து பெரும்பாலும் அதிகபட்சம் 95 விழுக்காடு சொல்லியிருக்கேன் நான். 95 விழுக்காடுக்குள்ளே இது தான் வரும். 1, 2 மாறி வரும். இப்போ வெள்ளத்தனிய மலர் நீட்டம் மாந்தத்தனிய உள்ளத்தனிய உயர்வு, அதுவும் உகரவரிசை தானே. ஊ என்பதும் உகரவரிசை தான், புரியுதா? பட் இது ஜாஸ்தியாக வரும், அது 1, 2 குறைஞ்சி வருது, அவள் தான். அது வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? இதே கான்செப்ட் தான். எங்கன்னா நிறைவு போடுறோமோ அதே மாதிரி தான் போடணும். அதுக்கும் இது எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க தெரியுமா? நீ பார்த்துருவீங்க, பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துருக்கீங்களா? அதாவது ஓரசை வாய்ப்பாட்டுக்குரிய பாவகை அப்படின்னு கேட்பாங்க ஒரு கேள்வி. ஓரசை வாய்ப்பாடு எங்கே எந்த பாவல் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க? வெண்பாவில் தான் வரும். 1. 2 வந்து ஏதாவது திருக்குறளை கொடுத்துருவாங்க. திருக்குறளை கொடுத்துட்டு அதை வந்து திருக்குறளை கொடுத்துட்டு இந்த திருக்குறளையே கடைசி சீர்கூடிய வாய்ப்பாடு கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருவாங்க. கீழ் 4 மலர் காசு பெறும்னு கொடுத்துருவாங்க. அப்போ அந்த கடைசி என்ன குறள் கேட்குறாங்களோ அந்த நேரில் முடிஞ்சிருக்குதா, நிறையில் முடிஞ்சிருக்குதா, அல்லது நேரோட பூசையதா, நிறையோட பூசை தான் கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த பொருள் எழுதணும். சரியா? இது மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. எல்லாம் ஒரே ஒரு சீர் மட்டும் கொடுப்பாங்க. ஒரே ஒரு சீர் மட்டும் திருக்குறளை கொடுக்காம ஏதாவது ஒரு சீர் அது என்ன கொடுப்பாங்க? ஏதாவது இப்போ வந்து நன்று என்று முடியும் திருக்குறளில் அந்த நன்று என்ற சொல்லுக்கான வாய்ப்பாடு என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க. எல்லாம் மேட்சில் கூட கொடுத்துருவாங்க, பொறுத்துக்க அந்த மாதிரி கூட கொடுத்துருவாங்க. இந்த வாய்ப்பாடு வந்து நாமளாக உருவாக்குறதில்ல, அது இலக்கண வல்லுநர்களால் உருவாக்கப்பட்டது. இப்போ 4 ஏன் உருவாக்குறாங்க? அப்படி 4 ஏன் சொன்னாங்க? இந்த 4 பாரு நெடிலோட ஒட்டுதல் சேர்ந்துக்குது, அதான் நேரு. நெடிலெழுத்து ஒட்டுதல், நெடிலோட நேர் ஒட்டுதல் தானே சொல்கிறேன், நேர். இது வந்து இப்போ மலர் சொல்லியிருக்காங்க, 2 குள்ளோட ஒட்டு வருது நிறை. இது வந்து நெடில் வந்துருக்குது நேரு, அந்த சூவனோட பூ சேர்த்திக்கிறோம். இது வந்து குரலோட இருக்குள்ள வந்துங்கிறதுனால நமக்கு நிறை, அது பூ அதனால பூ சேர்த்திக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். அடிச்சிடலாமா? இப்போ ஈரசை சீர். ஈரசைனா 2 அசைகள் சேர்ந்து வருவது ஈரசை. 2 அசை வரணும், அவ்வளோதான். இப்போ என்னென்ன வேறு பேர் இருக்குது இதுக்கு யாராவது சொல்லணுமா? ஈரசைக்கு என்னென்ன வேறு பேர்? அப்படி எழுதிங்க கீழே. இயற்சீர்னு பேர் இது. மாச்சீர் விளைச்சீர்னு சொல்லுவாங்க. இது 2 ஒன்று தான்.
மாச்சீர் விளைச்சீர், ஆசிரிய உரிச்சீர், ஈரசிச்சீர். ஈரசிச்சீர்னு சொல்லலாம், இயற்சீர்னு சொல்லலாம், மாச்சீர் விளைச்சீர்னு சொல்லலாம், ஆசிரிய உரிச்சீர்னு சொல்லலாம். இது ரொம்ப முக்கியமானது. இது தெரிஞ்சால் நம்ம அந்த ஈரசை சீர் மட்டும் தெரிஞ்சாங்களா நல்லா புரிஞ்சுக்கமா. ஈரசை நல்லா தெளிவாக தெரிஞ்சுன்னா மூவசை சீர் அதாவது ஈஸி. மூவசை சீர் தெளிவாக தெரிஞ்சால் நாலசை சீர் அதாவது ஈஸி. அது எப்படின்னு சொல்கிறேன் நான். இப்போ அந்த எப்படி வரும் சொன்னால் அது வந்து அசை வாய்ப்பாடு மட்டும் போட்டுங்க, சீர் வேண்டாம். நேர் நேர்னு வரும். நிறை நேர், நிறை நிறை, நேர் நிறை. இப்போ நேரையும் நிறையும் வந்து நம்ம ரெண்டு சேர்த்தணும், ஜோடி சேர்த்தணும்னா நேர் நேர்னு ஜோடி சேர்த்தலாம், நிறை நேர்னு ஜோடி சேர்த்தலாம், நிறைய நிறைன்னு ஜோடி சேர்த்தலாம், நேர் நிறைன்னு ஜோடி சேர்த்தலாம். இந்த ஞானத்தை சுண்டி போட்டால் எப்படி பூ தலை எப்படி அந்த கணக்குன்னு வச்சுக்கிது, அவ்வளோதான். இப்போ நேர் நேர்னால் அதுக்கு என்ன வாய்ப்புனா தேமா. நிறைய நேர்னா வந்து புளிமா. நிறைய நேர்னா கருவிலம். இது வந்து பூவிலம். இதே மாச்சீர் விளைச்சின்னு சொன்னால் அந்த ரெண்டு மா முடியல மாச்சீர்னு பேர். இது ரெண்டும் வந்து விலம் முடியல விளைச்சீர்னு பேர். இது ஏன் இயற்சின்னு சொன்னால் இதான் இயல்பான சீர். இதை வச்சு தான் 2 அசை, இது 3 அசை 4 அசைலாம் வரும். அதுதான் இயற்சின்னு சொல்கிறாங்க. இது ஏன் தேமா புளிமா கருன்னு வச்சாங்க? இது பிரித்து பாருங்க, நேர் நேர் அதான் தேமா. இது பிரித்து பாருங்க, 2 கூறில் வந்தால் நிறை, மா வந்தால் நேர். இது பிரித்து பாருங்க, 2 கூறில் வந்தால் நிறை, 2 கூறில் ஒட்டு வந்தாலும் நிறை. இது பிரிச்சுருங்க, நெடில் தனியாக வந்தாலும் நேர், 2 கூறில் வந்தாலும் ஒட்டு. அவ்வளோதான் வாய்ப்பாடு. இந்த மூவசை வந்து 8 வரும். 4 அசை வந்து ஈரசை வந்து 4 வரும், 4ன்னு போட்டுங்க. இந்த ஈரசை பார்த்தா 4 போட்டுங்க. இந்த மூவசை வந்து 8 வரும். இப்போ இந்த ஈரசை சீர் வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுங்கப்பா, அது ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சு எப்படி மூவசை ஈஸியாக தெரிஞ்சு சொல்கிறேன் பாருங்க. 2 வாட்டி ஈரசீர் இருக்குங்க. நேர் நேர், நிறை நேர், நிறை நிறை, நேர் நிறை. ஒரு வாட்டி எழுதிட்டியா? அடுத்து இன்னொரு வாட்டி எழுதுங்க. நேர் நேர், நிறை நேர், நிறை நிறை, நேர் நிறை. 2 வாட்டி எழுதிட்டுங்க. ஃபஸ்ட்டு ஈரசை வந்து 2 வாட்டி எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு நாள் கூட நேர் போட்டு எல்லாத்துக்கும் 3 அசையாக மாறிடும். மூணு அசை மாறிச்சா அடுத்த 2 நாள் கூட என்ன பண்ணும், நிறைய போட்டுங்க. இது 3 அசை மாறிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஏற்கனவே நேர் நேர் தேமான்னு தெரியும். இதுக்கு என்ன வரும் நமக்கு? தே மாங்காய் அப்படின்னு வரும். புளிமானா புளி மாங்காய் அப்படின்னு வரும். கருவில்னா கருவிலங்காய், கூவில்னா கூவிலங்காய். ஏன்னா நேர் போடாத காய் வருது நம்ம போட்டோம். அடுத்து நிறை வருது, என்ன பண்ணணும் நம்ம? கனி. அப்போ தே மாங்கனி, புளி மாங்கனி, கருவிலங்கனி, கூவிலங்கனி. இது 4 வந்து காய் சீர்னு பேர். காயில் வந்து காய் சீர் அல்லது வெண்சீர். இது 4 வந்து கனி சீர் அல்லது வஞ்சி உரிச்சீர்.
இப்போ நம்ம ஒரு திருக்குறளை எப்படின்றத பிரித்து காட்டிடுறோம். அது காலம் போடலாம், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீர் அசை வாய்ப்பாடு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. 7 சீர் வரணும். உங்களுக்கு மேலே பிரித்து சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு சீரை கொடுத்து சரியான வாய்ப்பாடு கண்டுபிடின்னு கொடுத்துருவாங்க. அவங்களும் வாய்ப்பாடு கீழே கொடுத்துருவாங்க. ஒரு சீரை கொடுத்துருவாங்க, ஏதாவது ஒரு சீர், அது கீழே வாய்ப்பாடு மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. அது சரியான சீரை நீ கண்டுபிடிக்கணும். அது டிக்கெட்ஸாக மார்க் கிடைக்கிற மாதிரி கொடுப்பாங்க. கவனி, அப்புறம் எழுதுவீங்க. இப்போ இந்த அகழ்வாரைன்னு சொல்லி முத என்ன சொல்லிக்கிறேன், ஒரு சீர் பிடிக்கும்போது குறில் மட்டும் தனி குறில் மட்டும் அசையாக வராதுன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அகல் என்ன வரும் நமக்கு? நிறையா 2 குறில் வரனால நிறை. நெடில் தனியாக வருது இல்லையா, நேர். இங்கே நெடிலோடு ஒட்டுவதனால நேர். அப்புறம் வாய்ப்பு எழுதிக்கலாம். இங்கே வந்து பார்த்தா நெடிலோடு ஒட்டுவதனால நேர், இங்கே குறிலோடு ஒட்டுவதனால நேரா. எப்படி நிறைய வரும்? இப்போ நெடிலோடு ஒட்டுவதனால நேர், குறிலோடு ஒட்டுவதனால நேர் தான். நிலம் 2 குறிலோடு ஒட்டுவதனால நிறை. இதே வரும். போர் நெடில் வந்து தனியாக வருது, அதனால் நேர். இங்கே குறிலோடு ஒட்டுவதனால நேர். தம் குறிலோடு ஒட்டுவதனால நேர், இது நேர் தான். இகல் 2 குறிலோட நிறை, இது வந்து நேர். பொருத் 2 குறில் ஒட்டுவதால நிறை, இன்னும் நேர். நிறை ஏன்னா குறில் நெடில் வருது, குறில் நெடில். இப்போ நமக்கு வாய்ப்பாடு தெரியும். நிறைய நேர் வந்து புளிமான் தெரியும், காயனால புளிமாங்காய். இது நேர் வந்து தேமா. இதே புளிமாங்காய் தான் வரும். இது வந்து தேமா. இது நிறைய வந்து புளிமா. நிறைய வந்து இதுவும் புளிமா தான். இது வந்து ஊரேசில் முடிஞ்சதுனால மலரில் முடியுது. இப்போ செஞ்ச மாதிரி செஞ்சோம்னா பசங்களுக்கு மார்க் வந்து நாங்கள் படிக்கிற காலத்தில் 5 மார்க் கொடுப்பாங்க. இப்போ 5 மார்க் வந்து குறைச்சிட்டு 3 மார்க் கொடுக்குறாங்க. 10th 9th பசங்களுக்கு இது இந்த முக்கியமானது. இது நாங்கள் படிக்கும்போதும் சரி, நாங்கள் 6 to 10 சொல்லித்தரும்போதும் சரி, இது படாத பாடுபடும் பசங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக 30 பேர் கொஞ்சம் செய்வான். மீதி 20 பேர் வந்து புரியவே புரியாது. என்ன பண்ணே மார்க் எடுக்க மாட்டாங்க. எப்படி சொன்னாலே மார்க் வராது. அப்படி இருக்கும்போது நாங்கள் அப்போ வந்து ட்ரைனிங் போவோம். எங்களுக்கு வாத்தியார்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்போ ட்ரைனிங் போகும்போது எனக்கு அங்கே அந்த ட்ரைனிங் ஆசை ஒரு ஷார்ட்கட்டாக சொல்லி கொடுத்தாங்க, ஒரு மெத்தடு. அது சொல்லிடுறோம். அதாவது ஏன்னா குறிலுக்கு பக்கம் கோடு. குறிலுக்கு பக்கத்தில் கோடு போடணுமா? நெடிலுக்கு பக்கம் கோடு. 3 வந்து குறிலுக்கு பக்கம் கோடு. இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். 3 பாயிண்ட்டுமே இந்த குறிலுக்கு பக்கம் கோடு கட்டாயம் வரும், நெடிலுக்கு பக்கம் கோடு கட்டாயம் வரும். இந்த குறில் பக்கம் சில குறில் வரும், சில குறில் வராமல் கூட போகலாம். 3 கட்டாயம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. இப்போ அது ஒரு எழுதியெல்லாம் ஒன்று பார்க்கலாம். இருங்க. சீர்
அசை வேணும்னு எழுதிங்களா விட்டுரு, எழுதின்னு கட்டாயம் கிடையாது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும். உள்ளாரும் ஆறாதே. நாவினால் சுட்ட வடு. 7 சீர் வரணும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துக்கலாம். குறில்னு சொல்லிட்டு அது தெரியல, ஒற்றுக்கு பக்கத்தில் கோடு போகணும். தப்பாக எழுதிட்டு நான் ஒற்றுக்கு பக்கம் கோடு. ஒட்டுனா புள்ளி வச்சு எழுத்துக்குன்னு அர்த்தம். புள்ளி வச்சு எழுத்து எங்கன்னா கோடு போட்டுருங்க. லாஸ்ட்டாக விட்டுருணும். நம்ம லாஸ்ட் புள்ளி வச்சு இங்கே ஒரு கோடு போடலாமா? போடக்கூடாது. இங்கே பாருங்க, இட்டுக்குதா, இங்கே ஒரு கோடு போடு. இங்கே ஒரு இப்புக்குதா, இங்கே ஒரு கோடு போடு. இங்கே ஒரு இல்லுக்குதா, இங்கே ஒரு கோடு போடு. இங்கே லாஸ்ட்டாக விட்டுடு. இதில் எதுவும் இல்லை, இதில் எதுவும் இல்லை. இங்கே இது கோடு போட்டுக்க. இதில் எதுவும் இல்லை. அவ்வளோதான். இப்போ ஒற்றுக்கு பதில் இந்த பாயிண்ட் முடிச்சிட்டோம். அடுத்து நெடிலுக்கு பதில் கோடு போடணுமா? அப்போ நெடிலுக்கு தெரியும் நமக்கு. டீ கோடு போட்டோமா? இதில் இருக்கிறத பாரு, லாகுதா, இதுக்கா வராது. இது பெருசாக ஒற்றெழுத்து தனி பிரிக்கக்கூடாதுமா. ஒற்றெழுத்து வந்து அது உதாரணம் சொல்லணும். அப்படி கூட சொல்லணும் பசங்கள்கிட்டே. ஒற்றெழுத்து வந்து குழந்த மாதிரிடா. அது ஒன்றா அப்பா கட்டுக்கணும், அம்மா கட்டுக்கணும். அம்மா வந்து உயிரெழுத்து வச்சுக்க, இது நெடிலெழுத்து வச்சுக்க. அப்பா வந்து குறிலெழுத்து வச்சுக்க. அப்படி தான் சொல்லிக் கொடுப்போம். அதுவும் புரிய மாட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே லா பக்கத்தில் லா நெடில் தானே, இங்கே கோடு போடலாம். இங்கே பாரு, இங்கே ஆ என்பது நெடில், இங்கே ஒரு கோடு வரணும். ரா என்பது நெடில் தான், இங்கே ஒரு கோடு வரணும். இங்கே நா என்பது என்னது, இங்கே ஒரு கோடு வரணும். இப்போ இந்த 2 கூலுக்கு பார்த்தா 2 கூல் எனக்கு இது பாரு, 2 கூல் எதாக்குதா இல்லை. இந்த வரி இதில் இல்லை. இப்போ இது போட்டோம், இந்த இது இல்லை. அதாவது சில குரல் வரும், சில கூட வராதுன்னு சொல்லிட்டேன். இப்படி சொல்லிட்டு என்ன பண்ணால், இப்போ ஒட்டெழுத்து பூர்த்தி மறந்துடுறான், புள்ளி வச்ச எழுத்து பூர்த்தி மறந்துடு. ஒரே எழுத்து இருந்தால் நேர் போட்டு, 2 எழுத்து தான் நிறைய போட்டுன்னு சொல்லுவான். புள்ளி வச்ச எழுத்து என்ன பண்ணணும், மறந்துடணும், கணக்கு சேர்த்திக்கூடாது. ஒரே ஒரு எழுத்து தான் நேர் போட்டுரு, 2 எழுத்து தான் நிறைய போட்டுரு. இப்போ இங்கே எத்தனை இருக்குது, ஒரு எழுத்துக்கு தான் நேர் போட்டுக்க. இது புள்ளி வச்சதை விட்டுருணும். நம்ம எத்தனை எழுத்து வருது, 2 எழுத்து வருதா, நிறைய போட்டுக்க. இங்கே ஒரு எழுத்து தான் வரும், நேர் போட்டுக்க. இங்கே ஒரு எழுத்து தான் வருது, நேர் போட்டுக்க. இங்கே ஒரு எழுத்து தான் வருது, நேர் போடு. புள்ளி வச்ச எழுத்து மறந்துடணுமா? இங்கே இங்கே ஒரு எழுத்து தான் வருது, நேர். இங்கேயும் ஒரு எழுத்து தான் வருது, நேர். இங்கேயும் ஒரு எழுத்து தான் வருது, நேர். இங்கே 3மே நேர் நேர் தான் வரும். ஒரே எழுத்து தாங்குது, நேர் நேர் நேர். இங்கே ஒரு எழுத்து தாங்குது, நேர் போட்டுக்கணும். இங்கே பாரு 2 எழுத்து வருது, புள்ளி வச்சு வந்தால் 2 எழுத்து வருது, அப்போ நிறைய போட்டுக்க. இங்கே நேர் நேர் தான் வரும். இங்கே 2 எழுத்துக்குது, என்ன வரணும், நிறைய போட்டுக்க. இப்போ வாய்ப்பாடு நமக்கு தெரியும். நேர் என்ன வரும், கோவிலம். இது தேமாங்காய். இது வந்து தேமாங்காய். இதுவும் தேமாங்காய் தான். இது கோவிலம். இது தேமா. இது மலர். இப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க எங்களுக்கும். இப்படி சொல்லிக் கொடுத்தும் பசங்களுக்கு புரியுது இல்லை. அப்போ எது தெரிஞ்சால் தெரியும் நமக்கு, குறில் நெடில் எழுத்து கட்டாயம் தேரணும், எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த பாயிண்ட் வேணால் நோட் பண்ணி வச்சுக்க. இப்போ நம்ம ஓரசை, இரசை, மூவசை, 4 அசை தெரிஞ்சுக்கிறீங்களா? வேணுமா சொல்லிட்டுமா? கொஞ்சம் எழுத தான் லேட் ஆகும். எழுதிங்க பரவாயில்ல இருந்தாலே. ஏன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி இருந்தால் கூட பின்னாடி தமிழ் என்ன படிக்கிறீங்களா? பிஏ தமிழ், எம்ஏ தமிழ் படிச்சிருக்கீங்களா யாராவது? நீ பிஏ தமிழ் படிக்கிறீங்களா? உங்களுக்குலாம் யூஸ் ஆகும். அதனால் பார்த்துங்க. 4 அசைச்சி இது வந்து 16 வரும்பா. 4 அசை வந்து 16 வரும். அப்படியே
அந்த மூவசி சீரை வந்து 2 வாட்டி எழுத வேண்டியது வரும். இது வந்து பொதுச்சீர்னு சொல்லுவாங்க. இது ஒரு கேள்வி இருக்குது உங்களுக்கு. பொதுச்சீர் பொதுச்சீர்னு சொல்லுவாங்க பாரு. 4 அசை வந்து 16 இருக்குது. அது வந்து பொதுச்சீர் என்று அழைக்கப்படுவது 1 அசை, 2 அசை, 3 அசை, 4 அசை. பழைய ஓல்டு புக்கில் இருக்கும், 9th புக்கில் 4 அசை பற்றி சில சைஸ் கொடுத்துருப்பாங்க பழைய புக்கில். பொதுச்சீர் என்று வழங்கப்படுவது டேஷன் கூட கொடுத்தலாம் இல்லையா? 1 அசை, 2 அசை, 3 அசை, 4 அசை, 4 ஆன்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ 4 அசைன்றது பொதுச்சீர்னு ஞாபகம் வச்சுக்க. இது வந்து அசை வாய்ப்பாடு. ஒரு 8 மணி தான் எழுத முடியும். இதில் அந்த மூவசி சீரை 2 வாட்டி எழுதணும். நேர் நேர் நேர், நிறை நேர் நேர், நிறை நிறை நேர், நேர் நிறை நேர், நேர் நேர் நிறை, நிறை நேர் நிறை, நிறை நிறை நிறை, நேர் நிறை நிறை. இந்த ஈரசு மூவசி 2 வாட்டி எழுதிட்டு ஃபஸ்ட் நாள் கூட எல்லாம் நேர் போட்டுக்கணும். இது கூட எல்லாம் நிறைய போடணும். எல்லாமே நேர் தான் போடணும். எல்லாத்தையும் 8க்குமே நேர் தான் போடணும். தேமான் தன்பூ, புளிமான் தன்பூ, கருவிலம் தன்பூ, கோவிலம் தன்பூ. அப்புறம் தேமான் நரும்பு, புளிமான் நரும்பு, கருவிலம் நரும்பு, கோவிலம் நரும்பு. இது பார்த்தா 4 சீர் வரும் பாருங்க. இது 8மே வந்து பூல் மொழிதான் பூச்சின்னு சொல்லுவாங்க. மூவசி சீர் 2 வாட்டி எழுதணும். 8 8 வரும், 16 வரும். ஃபஸ்ட்டு 8 கூட வந்து எல்லாத்துலேயும் நேர் போடணும். அடுத்த 8 கூட எல்லாத்தையும் நிறை போடணும். டிகிரி முடிச்சிட்டே பண்ணி எங்கே படித்த? சரி, நான் டிகிரி இங்கே தான் படித்தேன்ப்பா, கிருஷ்ணகிரி தான். 87 to 90, 87 to 90 கிருஷ்ணகிரி ஆர்ட்ஸ் காலேஜ், தமிழ் பிஏ. எம்ஏ வந்து சென்னை பிரசிடென்சி காலேஜ் 2 வருஷம், 91 92, 93 பிஎட் கரஸ்பாண்டில் படித்தேன், ரெகுலராக படிக்கல. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. பிஎட்டில் ஃபெயில் ஆகிட்டேன். ஒரு பேப்பராக ஃபெயில், +2 ஃபெயில். ஏன் சொல்கிறேன்னா, ஃபெயில் வந்து ஒரு இதே கிடையாது. சில பேர் ஃபெயில் ஆகிட்டவே ஐயோ ஃபெயில் அப்படின்ற மாதிரி கவலைப்படுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நான் +2 ஃபெயில் தான். பிஎட் ஆசிரியர் பயிற்சி அதுலேயே ஃபெயில் தான். நான் இன்றைக்கி ஆசிரியர் நிற்கலையா? நம்பிக்கை இருந்தால் சரி. இப்போ எல்லோரும் நிறைய போட்டிருக்காங்க. நான் நீங்கள் ஷார்ட்கட்டாக வேணால் எழுதிங்க. என்ன எப்பா இது எல்லாமே எழுதிக்காதுப்பா, இது எழுதிறியா மறுபடியும் என்ன பண்ணால் அந்த கீழே வந்து 1 மட்டும், இது 1 மட்டும் எழுதுங்க, லாஸ்ட் 1 மட்டும் எழுதிங்க போதும். இடையில் வந்து தேவையில்லை உங்களுக்கு, டைம் ஆகும் உங்களுக்கு. நிறை 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 நிறை, எல்லாத்தையும் நிறைய போடணும். தேமான் தன்னிழல் அப்படின்னு வரும். இந்த
இந்த நீ பதிலாக மேலே இருக்கிற நீ கூட போடலாம். நீ இதெல்லாம் நிழல் முடிதான் நிழல் சீர்னு பேர். பூச்சீர் 8 நிழல் சீர் 8. சரி ரைட். அடுத்தது வந்து தலை. தலைனா நம்ம 3 இதுக்கு தலை இருக்குது. தலை தலை தலை. இது ஒரு பயிற்சி உங்களுக்கு இருக்கு இல்லையா டிஎன்பிசியில்? எழுத்து வேறுபாடு, பொருள் வேறுபாடு. ஆமாம். தலை வந்துன்னா உடல் உறுப்பு, நம்முடைய தலை ஹெட்டு. அடுத்த தலைனால இலை தலை, இலை வரும். இலை தலை ரைட்டு. இது வந்து தலைனா கட்டுதல். இங்கே தான் நம்ம சொல்கிறது வருது. நாம் சொல்கிற மீனிங் வந்து இங்கே தான் வருது. தலையினது எப்படி கட்டுறோங்கிறது. அது என்ன இலக்கணம்னா நின்ற சீரின் ஈட்டசையும் வரும் சீரின் முதலசையும் ஒன்றியும் ஒன்றாமலும் நின்ற சீரின் ஈட்டசையும் வரும் சீர் முதலசையும் ஒன்றியும் ஒன்றாமலும் வருவது தலை எனப்படும். தலை 7 வகைப்படும். நின்ற சீரின் ஈட்டசையும் வரும் சீர் முதலசையும் ஒன்றியும் ஒன்றாமலும். இந்த ஒன்றியும் ஒன்றாமலும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தலை 7, அது 7 அப்புறம் எழுதி போடுறோம், இடம் பத்தாது. அந்த 7 தலை ரொம்ப முக்கியம்பா. இப்போ இது சொல்லிடுறேன் என்னன்னு போட்டு சைடில் கூட நோட் பண்ணி வச்சுக்க. நின்ற சீர் வரும் சீர். நின்ற சீர் நிலையாக இருக்கிறது, வந்து வரும் சீர்னா பக்கத்தில் இன்னொரு சீர் வந்து. இதே புணர்ச்சி என்ன சொல்லுவாங்க? நிலைமொழியின் ஈட்டெழுத்தும் வறுமொழியின் முதலெழுத்தும் இணைவது புணர்ச்சி, அந்த மாதிரி கான்செப்ட். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்தா இப்போ அகழ்வாரைன்னு சொல்கிறோம் இல்லையா? அகழ்வாரை தாங்கும், இது நின்ற சீர். இப்போ 2 சீர் எடுத்துக்கலாம். அது 1வது சீர் 2வது சீர். இந்த 1வது சீர் எடுத்துக்கிறோம், இந்த 2வது சீர் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த நின்ற சீர் ஈட்டசைன்னு வந்தால் இந்த சீரும் வரிசை முதல் இதுவும் 2 இணைக்கிறது. இது போட்டு 2 கட்டுறது தான் என்ன பேர்? தலைன்னு பேர். இப்போ என்ன சொல்கிறோம்? நம்ம அகழ்வாரையை பிரித்து பாருங்கள். என்ன நம்ம அசைய வரும்? நிறையா. இங்கே வந்து நேர், இங்கே வந்து நேர் வரும். இப்போ நிறைய நேர் வாய்ப்பு என்ன வரும்? புளி மாங்காயா? இங்கே காயில் முடியுது. காயோட இங்கே இது பிரித்து பாருங்க என்ன வரும்? நேர் நிறை வருதா? அப்போ காய் முன் நேர் வருது. இதெல்லாம் புரிஞ்சுப்பா. இந்த 2ஐயும் இணைக்கிறோம். இப்போ இந்த ஒன்றியும் ஒன்றாமலும் சொல்கிற மாதிரி நாங்கள் இங்கே நின்றசு ஈட்டரசே நேர் வந்து இங்கே நேர் வந்தால் ஒன்றியும், இது இங்கே நிறை வந்து இங்கே நிறை வந்தால் ஒன்றியும், இங்கே நேர் வந்து இங்கே நிறையோ, இங்கே நிறை வந்து இங்கே நேரோ மாறி வந்தால் ஒன்றாமல் அப்படின்னு அர்த்தம். அதுதான் விளக்கம் ஆகுது. இது நின்ற சீர், இது வரும் சீர். நின்ற சீர் ஈட்டரசை, இந்த நேரசை சொல்கிறது இந்த இந்த இது 2ம் வரிசை முதல் இந்த 2ம் போட்டு கட்டும் பொழுது இது காயில் முடியுது. காயில் வந்து அடுத்தது நேரில் வருது. புரியுதா? அப்போ காய் முன் நேர் வருவது ஒரு தலை, அது வரும் தலை. இப்போ எப்படி எப்படி தலை கண்டுபிடின்னு சொல்கிறோம். உதாரணம் இது. இப்போ 2 சீர் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சீர் எடுத்து 2வது சீரில் பார்க்குறோம். 2வது சீர் எடுத்துகிட்டு 3வது சீரில் பார்க்குறோம். 3வது சீர் எடுத்து 4வது பார்க்குறோம். 4வது எடுத்து 5, 5 எடுத்து 6, 6 7 இப்படி மாற்றி மாற்றி பார்க்கும்போது ஒரு தலை வரும். சரியா? இப்போ அதுதான் இந்த எப்படி தலைன்னு சொல்கிறோம் பாரு. இது வந்து இது வந்து நிலையான சீர், இது வந்து சேர சீர்.
இந்த நின்றசின் ஈற்றசினா இந்த நேர், வரிசை முதலரசினால இந்த நேர் ரெண்டும் போட்டு இணைக்கும் பொழுது காயில் முடியுது, காயமும் நேர் வருது. இப்போ இது இங்கே பாரு, தாங்க நிலம் போல வருதுன்னு வச்சுக்க. இது வந்து நிறையில் முடியுதா, நேரில் முடியுது, தப்பாக எழுதிட்டேன், நேரில் முடியுது. அப்போ நேர் வந்து தேமாவில் வருது இல்லையா, இங்கே இது பிரிக்கும் போது நிறை வருது. அப்போ மாமும் நிறை வருது, மாமும் நிறை. அப்படி அது போல் அப்படி சேர்ந்து சொல்லலாம். இது இப்படி தான் வந்து தலையை கண்டுபிடிக்கணும். அதுக்கு அந்த தலை வந்து 7 இருக்குது, அந்த 7 என்னென்னு எழுதி போடுறேன். நேர் ஒன்று ஆசிரிய தலை, நிறை ஒன்று ஆசிரிய தலை. அப்படி சைடில் எழுதிக்கலாம். மாமுன் நேர் வருவது, மாமுன் நேர் வந்துச்சுன்னா நேர் ஒன்று ஆசித்தலை, விளமுன் நிறை வந்தாங்களோ நிறை ஒன்று ஆசித்தலை. ஏர் சீர் வெண்டலை, இது 2 வகையாக வரும். ஒன்று மாமுன் நிறை வரணும், உங்கள் ஈஸியாக புரிஞ்சது பாருங்கள். மாமுன் நேர் வருவது நேரமுள்ள சிலை, விளமுன் நிறை வருவது நிறையுள்ள சிலை. இந்த ஏற்சி வந்து அப்படியே கிராஸ் பண்ணிக்க, மாமுன் நிறையும் விளமுன் நேரும் இப்படி வந்தால் ஏற்று நிலை. அடுத்து வெண்சீர், காய் முன் நேர் வரது, கலித்தலை, காய் முன் நிறை வருவது, ஒன்றிய வஞ்சித்தலை, கனிமுன் நிறை வருவது, ஒன்றாத வஞ்சித்தலை, கனிமுன் நேர் வருவது. 2 சைடும் முக்கியமாக, ரொம்ப முக்கியமானது. இந்த சைடு கேட்டு இந்த சைடு கேட்பாங்க, அந்த சைடு கேட்டு இந்த சைடு கேட்பாங்க. பொறுத்து தான் அதிகமாக கேட்பாங்க. அது இந்த பொறுத்து மட்டும் சரியான மேட்ச் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. தவறான இணை கண்டுபிடி, சரியான இணை கண்டுபிடின்னு கேட்பாங்க. சரியான இணை பண்ணால் 3 தப்பாகும் 1 ரைட்டாகும், தவறான எண்ணங்களை 3 ரைட்டாகும் 1 தப்பாகும். இப்படி மாற்றி மாற்றி கேட்பாங்க. இந்த 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் 2 வரணும். மாமுன் நிறை வருது, விளமுன் நிறை 2 வந்தாங்களா ஏற்சி 2ன்னு பேர். இன்னும் நோட் பண்ணிக்கப்பா, இது 2 வந்து நேர் ஒன்று ஆசிரியத்தலை, நிறை ஒன்று ஆசிரியர் வந்து ஆசிரியப்பாக்குரியது. இது ஏற்சி நிலை, வெண்சி நிலை வந்து வெண்டலை வந்து வெண்பாவுக்குரியது. இது வந்து களித்தலை வந்து களிப்பாவுக்குரியது. இது 2 வஞ்சித்தலை வந்தாலும் வஞ்சிப்பாவுக்குரியது. செயல் நோட் பண்ணி வச்சுக்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நேரொன்றாசிலை நிறைவொன்றாசிலைன்னு சொல்லும்போது ஆசிரியப்பாவுக்குரிய தலை, ஆசிரியப்பா பாட்டை வந்து அந்த தலை ஜாஸ்தியாக வரும். ஆசிரியப்பா பாட்டை வந்து நம்ம தலை கணிப்பிக்கிறதுனால இந்த நேரொன்றாசிலை, அதாவது மாமுன் நேர் வருது, விளமுன் நேர் வருது நிறைய வரும். 1-2 கலந்து வரும். அது மட்டும்தான் வரும்னு சொல்ல முடியாது, சிலது மாறி கூட வரலாம். ஆனால் இந்த வெண்பாகு இல்லையா, இந்த வெண்பாவை பொறுத்த வரைக்கும் அது பொருள் வெண்பாகம் பிரிச்சாலும் சரி, இல்லை சிந்தியல் வெண்பா பிரிச்சாலும் சரி, இல்லை பக்கோடைய வெண்பா பிரிச்சாலும் சரி, நேரசி வெண்பா இன்னும் எந்த வெண்பா பாட்டை பிரிச்சாலும் சரி, உனக்கு வந்து ஏற்சி வெண்டலை வெண்சி வெண்டலை மட்டும்தான் வரும், வேறு எந்த தலைமையே வராது. இப்படி கூட கேள்வி பார்ப்பாங்க. அதாவது ஏற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை மட்டுமே பெற்று வரக்கூடிய பாவகை. நான் கொஸ்டின் கேட்டால் அப்படி தான் கேட்பேன். நிறைய என்னுடைய கொஸ்டின் தாங்க நிறைய வந்து கொஸ்டின் பேப்பர் என்ன தான் எடுக்க சொல்லுவார். இங்கே வந்து எக்ஸாம்னாவே என்ன தான் கொஸ்டின் பேப்பர் எடுக்க சொல்லுவார். புரியுதா? அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணால் கேட்பேன். அப்போ எதாவது கேட்பாங்க, இயற்சி ரெண்டலை வெண்சி ரெண்டலை மட்டுமே உரியது வெண்பாவுக்கு மட்டும் தான் வரும், வேறு எந்த தலைமையும் கலந்து வராதுப்பா. அதேமாதிரி கழிப்பானா காய்முன் நிறை வரது நிறைய வரும், 1-2 கலந்து வரும். வஞ்சிப்பானா கனிமுன் நிறை கனிமுன் நேர்வு அதிகமாக வரும், 1-2 கலந்து வரும். ஆனால் வெண்பாவுக்கு மட்டுமே என்ன வரும், நமக்கு இயற்சி ரெண்டலை வெண்சி மட்டும்தான் வரும், வேறு எந்த தலைமையே வராது. அதனால தான் அது வெண்பா வந்து அந்தனப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்பாவுக்கு என்ன பேர் அந்தனப்பான்னு சொல்லுவார் குணசேகரர். அந்த
யாப்பெருங்கலக்காரிகைக்கு உரை எழுதிய ஆசிரியர் வந்து வெண்பாவை வந்து அந்தனப்பா. ஏன் அந்தனப்பான்னு சொல்கிறாங்க? அந்தனர்னா ஆச்சாரத்தில் ஒழுக்கத்தில் கட்டுப்பாடாக இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி வந்து இந்த பா வந்து எங்கேயுமே போகாது. ஒன்றா இயற்சியில் தான் வரும், இல்லைன்னா வெஞ்சில் தான் வரும். வேறு எந்த தலையுமே கலந்து வராதுன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ ஒரு சும்மா 2-3 மட்டும் எப்படி தலையை கண்டுபிடிக்கணும்னு மட்டும் சொல்லிடுறோம். சொல்லிவிட்டு நீ பிறகு போயிட்டு வரலாம். அடிச்சிடலாமா? எண்ணி துணிய கருமம், இதை வந்து வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கலாம்? கருமம். துணிந்த பின், இது ஒரு 4 சீர் மட்டும். 1 2 3 4. இப்போ எண்ணி துணிக, இது முதல் சீர் ரெண்டாவது சீர், முதல் சீர் ரெண்டாவது சீர். இது அசைப்பிரிங்க என்ன வரும் நமக்கு? நேரா. இது பிடிச்சால நேர். இது பிடிச்சா வரும் நிறை. இது பிடிச்சால நேர். அப்போ நேர் வந்து தேமா. மாமுன் நிறை, மாமுன் நிறை வருவது. என்ன தலை? இயற்சீர் வெண்டலை. இயற்சீர் வெண்டலை. இப்போ 1வது சீர் 2வது சீர் நம்ம தலை வரும் பொழுது நமக்கு வந்து மாவுக்கு அடுத்து நிறை வருது. அப்போ மாமும் நிறை வந்தால் அது வெண்சீர் வெண்டலை சொல்கிறோம். இப்போ இது ஒரு கான்செப்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து துணிக, அடுத்து கருமம். இது பிரிக்கும் போது என்ன வரும் நமக்கு? துணி என்பது நிறை வருமா? இது வந்து நேர் வருது. இது வந்து பிரிக்கும் போது நிறை தான் வரும், இதுவும் நிறை தான் வருது. அப்போ புளிமா நேர் வருது. அப்போ இந்த புளிமானது வந்து இதுவும் புளிமா தான் வருது. இதுவும் மாமுன் நிறை தான் வருது. இதுவும் மாமுன் நிறை வருவது இயற்சியல் தான். சொல்ற துணிந்த பின் எண்ணுவோம் என்பது, துணிந்த பின் அடுத்த சீர் எண்ணுவோம், அது மட்டும் பிரிச்செல்லாம் இருக்கு. துணிந்த பின் எண்ணுவோம், இது பிரிக்கும் போது பார்த்தா என்ன வரும் நமக்கு? நிறை. இது பிரிக்கும் போது பார்த்தா நிறை. இது அதான் வருது. இங்கே வந்து பார்த்தா நேர். கருவிலம், மாமுன் நிறை, விலமுன் நேர் வருதா? விலம் முன்னாடி என்ன வருது நமக்கு? விலமுன் நேர் வருது. 2 வகையில் மாமுன் நேர் வந்தாலும் சரி, மாமுன் நிறை விலமுன் நேர் 2 வந்தாலும் நமக்கு இயற்சியல் தான் வருது. இது வந்து இயற்சியல் தான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒரு சீரை இன்னொரு சீரோடு ஒப்பிட்டு நம்ம அசையை பிரித்து அதை வந்து இணைக்கின்ற பொழுது மாமுன் நேர் வந்தாலோ அல்லது விலமுன் நிறை வந்தாலோ நமக்கு என்ன சொல்கிறோமா? அதன் தலை, அது 7 தலை சொல்லிடலாம், அந்தந்த தலை சொல்லிடலாம். இப்போ வெண்பாவுக்கு வந்து என்ன தலை வரணும்? இயற்சிறு நிலை, வெஞ்சிறு நிலை, 2 தான் வரும். புரியுதா? நீங்கள் பிரித்து பார்த்தா கூட சொல்லலாம். நீங்கள் அடுத்தது 5வது உறுப்பு அடி. சீர்கள் பல தொடர்ந்து வருவது. சீர்கள் பல தொடர்ந்து வருவது அடி எனப்படும். அடி வந்து 5 வகைப்படும். சீர்கள் பல தொடர்ந்து வந்தா 2 சீரோ 3 சீரோ 4 சீரோ தொடர்ந்து வருது இல்லையா? அப்படி இருந்தால் அதுக்கு அடின்னு பேர். அந்த அடி வந்து 5 வகைப்படும். ஒன்று வந்து பொருளடி. இரண்டு சீர்கள் வருவது. ரெண்டாவது சிந்தடி. 3 சீர்கள் வருவது. அடுத்து நேரடி 4 சீர்கள் வருவது. நேரடி இன்னொரு பேருக்கு என்ன பேர்?
இது ரொம்ப முக்கியம், இது கேள்வி கேட்பாங்க. நேரடி அல்லது அளவடின்னு பேர். நெடிலடி, ஐந்து சீர்கள் வருவது. களி நெடிலடி. இந்த 5க்கு மேலே தான் 6 சீர் இருந்தால் அறுசீர் களி நெடில்னு சொல்லுவாங்க. 7 சீர் இருந்தால் 7 சீர், 7 சீர் களி நெடிலடி. 8 சீர் இருந்துச்சுனால என் சீர். 9 சீர் 10 சீர்லாம் வரதில்ல பாட்டு. புரிஞ்சுக்க மறுபடியும் சொல்கிறேன். சீர்கள் பல தொடர்ந்து வந்தான். சீர்னா வார்த்தைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஆனால் 2 சீர் இருந்தாங்களே, ஒரு அடியில் 2 சீர் தான் இருக்குது, அதுக்கு வந்து பொருளடின்னு பேர். ஒரு அடியில் 3 சீர் இருந்தாங்களா, சிந்தடின்னு பேர். இப்போ திருக்குறள் இருக்குதுன்னு வச்சுக்க, மேலே எத்தனை 4 இருக்குது, அதுக்கு என்ன பேர்? நேரடி அல்லது அளவடி. நேரடி அல்லது அளவு ரெண்டுமே, அது அல்லது அல்லது. அப்போ 4 சீர் இருந்தாங்களே, அதுக்கு வந்து நேரடி அல்லது அளவடின்னு பேர். திருக்குறளுடைய ஃபஸ்ட் அடிக்கு 3 சீர் தான் இருக்குது, 2வது அடி, அதுக்கு என்ன பேர்? சிந்தடின்னு பேர். அதே மாதிரி நெடிலடின்னு சொன்னால் 5 சீர் இருக்கணும். களி நெடில்னு சொன்னால் 5க்கு மேலே எது வரலாம்? 6 சீர் வரும். 6 சீர் இருந்தால் அறுசீர் களி நெடி ஆசிரியர் வருதுன்னு சொல்லுவாங்க. 7 சீர் இருந்தால் 7 சீர்னு சொல்லுவாங்க. 8 சீர் இருந்தால் 8 சீர்னு சொல்லுவாங்க. இப்போ சில பாட்டெலாம் பார்த்தாலும் ஒரு மேலே ஒரு 4 சீர் இருக்கும், அப்போ கட் பண்ணி கொடுப்பாங்க பாரு. சில பாட்டு என்ன பண்ணுவோன்னா, இப்படி இங்கே ஆரம்பிக்கும், இங்கே 2வது சீர் இங்கே வரும், அப்படி கிராஸாக கொடுத்துருப்பாங்க, இப்படி வரும். இப்போ இதுதான் வந்து ஒரு அடின்னு பேர், இது 2வது அடின்னு பேர், இது 3வது அடின்னு பேர். இப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சு வச்சுக்க, இதை ரெண்டும் சேர்ந்து ஒரு அடின்னு பேர். சில பாட்டு புக்கை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்போ 1 2 3 4க்கும் இதில் வந்து பார்த்தா 5 6 7 8க்கும். அப்போ இதை வந்து அந்த மாதிரி கிராஸாக கொடுத்தாங்கனாக்கா இது வந்து 8 சீர் இருக்கும். அப்போ இந்த இது வரும், இல்லை 7 சீர் இருக்கும். அப்படி சீர் எண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்போ 5 சீர் இருந்தால் அரிசி, என்ன சொல்கிறது, நெல் 5க்கு மேலே 6 இருந்தால் அரிசீர், 7 இருந்தால் 7 சீர். சப்போஸ் 5 சீர் வச்சுக்க, அதுக்கு என்ன பேர்? களி நெடிலின்னு பேர். புரியுதா? 5 சீருக்கு எல்லாத்துக்கும் அதுதான் வரும். எல்லாமே 5 சீர்லேருந்து 5க்கும் அதே தான், 6க்கு அதே தான், 7க்கு அதே தான், 8க்கு அதே தான். அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி, இந்த பாட்டை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சி சொல்லிடலாம். அது பெரிய விஷயம் கிடையாது. சரியா? இதுதான் ஒன்றும் பெரிய இது ஒன்றும். இதுலேருந்து அதிகமாக உங்களுக்கு பொறுத்து தான் கேட்பாங்க. பொருளடி, சிந்தடி, இந்த மாதிரி பொறுத்து மேட்ச் ஷீட்டில் கொடுத்துருவாங்க. அது கொஷின் அது பெரும்பாலும் அதிகமாக கேட்கறது இல்லை. பழைய கொஷின்லாம் இருக்குது, புதுசில் கொஷின்லாம் இந்த மாதிரி கேட்கறதில்ல. இது தெரியுமா? இது எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகலையே. அடுத்து போயிடலாமா? சரி. தொடை, 6வது உறுப்பு தொடை. அப்படி எழுதிக்க ஸ்டேட்மெண்ட்டு. பூக்களை மாலையாக தொடுப்பது போல. பூக்களை மாலையாக தொடுப்பது போல செயலில் மோனை எதுகை ஏய்வு முதலிய நயங்களை தொடுப்பது தொடை எனப்படும். தொடை 8 வகைப்படும். மோனைத்தொடை, எதுகைத்தொடை, ஏய்வுத்தொடை, முரண்தொடை, அளபடைத்தொடை, அந்தாயத்தொடை, இரட்டைத்தொடை, செந்தொடை. 8 வகையான தொடைகள். இப்போ நான் நடந்தது வந்து புது புக்கு, பழைய புக்கில் இல்லாமல் எல்லா புக்கும் கவர் ஆகும். நீ எந்த சமைச்சர் புக்கு, அந்த புக்கு எடுத்தாலையும் கவர் ஆகும், இப்போ இருக்கிற புக்கு எடுத்தாலையும் கவர் ஆகும், இதுக்கு முன்னே இருக்கிற புக்கு எடுத்தாலையும் கவர் ஆகும். அப்படி தான் எடுத்துகிட்டு வரணும். இதில் வந்து கொஞ்சம் குழப்பம் உங்களுக்கு வரும்.
கொஞ்சம் க்ளியர் பண்ணிக்கங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தா இந்த 3 வந்து நமக்கு சிலபஸில் இல்லை. இது 5 தான் நமக்கு கொடுக்குறாங்க. அது 5 பார்த்தா நமக்கு வந்து பார்த்தா இந்த அளபடை தொடர்பு நமக்கு வரதில்லை அவ்வளோவா. இது மோனை, எதுகை, ஏய்வு, முரண் இது வந்து நமக்கு சிலபஸில் கொடுத்துருவாங்க. அளபடை தொடை பெரும்பாலும் கேட்காதல என்ன தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து மோனை தொடை. அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை எனப்படும், மோனைத்துடை எனப்படும். அடிதோறும் அல்லது சீர்தோறும் இந்த வார்த்தை நமக்கு முக்கியம். இது எப்படி பார்க்கணும் மட்டும் முதல்ல தெரிஞ்சுங்க. கவனிங்க, அப்புறம் எழுதுவீங்க. அடிதோறும் இது முதலடி, இது ரெண்டாவது அடி. இப்போ அடிதோறும் மட்டும் பார்த்தலாம். அடிதோறும் என்ன வரணும், நமக்கு முதல் எழுத்து ஒன்றி வரணும். அப்போ நீ எந்த இது எப்படி எடுத்தாலும் அடிதோறும் எடுத்தாலும் சரி, இல்லை சீர்தோறும் இருந்தாலும் சரி, முதல் சீர் தான் எடுத்துக்கணும். இடைப்பட்ட சீர்லாம் எடுத்துக்கூடாதுப்பா. இந்த எண்ணி, எண்ணுவோம் இந்த 2 சீர் தான் எடுத்துக்கணும். எண்ணி, எண்ணுவோம். இப்போ இது 2 முதல்ல ஏ ஒன்றி வருது. இதுக்கு என்ன பேர் சொன்னால் அடிமோனேன்னு பேர். முதல் அடியினுடைய முதல் சீரும் ரெண்டாவது அடியின் முதல் சீரும் எடுத்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது முதல் எழுத்து ஏ வருது, அதே எழுத்து வருது, சேம் எழுத்து வருது. சப்போஸ் அங்கே ஏ பதிலாக இந்த ஏ வந்தால் என்ன பண்ணலாம், வரக்கூடாதா? இல்லைப்பா, இங்கே ஏ இருக்குதுப்பா, இங்கே ஒரு ஏ ஆரம்பிக்கும்போது ஒரு எழுத்து வார்த்தை வருது. இங்கே குறில் எழுத்துக்குது, இங்கே நெடில் எழுத்துக்குது. அப்போ இந்த ஏன் பொருந்தி வருமா? மோனையில் பொருந்தி வரும். மோனைக்கு வந்து அவருடைய வர்க்கத்தெல்லாம் பொருந்தி வரும். இப்போ ஏன்னா நெடில் ஏ வரலாம். இப்போ கான்னு வருதுன்னு வச்சுக்க, கா கீ கூ கே கை கோ எல்லா வருஷம் பொருந்து வரும். சா வதுனா சா சி சு சே வரும். பா வதுனா பாப்பா பி பூ எல்லாம் வர்க்கெழுத்து சொன்னால் தான் வர்க்கெழுத்து. தானா தா தீ தூ தே தை தோ அது வரைக்கும் வர்க்கெழுத்து. அது மாதிரி அந்த வர்க்கெழுத்தெல்லாம் எதுக்கு பொருந்தும்? மோனைக்கு பொருந்தும். அந்த பாயிண்ட் மனசு வச்சுக்க. அப்போ எண்ணுவோம் எண்ணி வந்து நம்ம எழுதிட்டுங்க. ரைட், ஓகே. இப்போ அடியில் வச்சு பார்த்தாச்சு. சீரில் வச்சு பார்க்குறோம். சீரில் வச்சு பார்த்தா இந்த முதல் சீர் எடுத்துக்கிட்டு ரெண்டாவது சீருக்கு தானே ஒப்பிட்டு பார்க்கணும். முடியும் இந்த முதல் சீர் எடுத்துக்கிட்டு இதுக்கு தான் ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த முதல் சீர் எடுத்துகிட்டு இதுக்கு தானே ஒப்பிட்டு பார்க்கணும். முதல் சீர் தான் எடுத்துக்கணும், வேறு எந்த சீரும் எடுத்துக்கூடாது நீ. அப்போ எண்ணின்றத பாருங்க, முதல் சீர் எடுத்துக்கிட்ட ஏ இருக்குது, இங்கே ரெண்டாவது சீர் என்ன இருக்குது டூ வரதலை. இங்கே ஏ இருக்குது, இங்கே என்ன இருக்குது கா வரதலை. இங்கே ஏ இருக்குது, என்ன இருக்குது வரதலை. அப்போ முதலடியில் என்ன இல்லை, சீர்மோனை இல்லை. அப்போ முடிவு வந்துடுறியா? அது ரெண்டாவது அடிக்குவா. எண்ணுவோம் எடுத்துக்கிட்டு இங்கே பாரு, இதை எடுத்து இங்கே பாரு. அப்போ எண்ணுவோம் என்ப. இப்போ ஏ இருக்குது, இது என்ன பேர்? சீர்மோனை. அவ்வளோதான்பா. இந்த 2 அடி பாட்டுக்கு இதே கான்செப்ட் தான், 10 அடி பாட்டு தான் இதே கான்செப்ட் தான். நீ அடியாக வச்சு பார்த்தாலும் சரி. நீ முதல் அடியில் எடுத்துக்கிட்டு ரெண்டாவது பாரு இல்லை, மூணாவது பாரு இருக்குது, நாலாவது பாரு இருக்குது. எப்படி வச்சு பார்த்தாலும் அடி வச்சு பார்த்தாலே நீ முதல் சீர் தான் வச்சு ஒப்பிட்டு பார்க்கணும். சீல் வச்சு பார்த்தாலே நீ முதல் சீர் தான். இங்கே முடிச்சு போடக்கூடாது, இதுக்கு அதுக்கு முடிச்சு போடக்கூடாது. இப்போ சில பேர் பண்ணுவாங்க, துணிக துணிந்த பின் அப்படின்னு எழுதுவாங்க. துணிக துணிந்த பின். இங்கே பசங்க தூ இருக்குது சார், இங்கேயும் தூ இருக்குது சார். இது வந்து நம்ம என்ன சொல்லலாம், இந்த ரெண்டாவது சீர்மோனை எடுத்துப்பட்டது. இது சீர்மோனை ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கணும், கேட்டுருக்கணும்.
கேட்கலையே. அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ ரைட், ஓகே. அப்போ இது என்ன பண்ணுது? வராது, இது தப்பு. இந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு குரலை கொடுத்து சரியான மோனைத்துடைய கண்டுபிடி இல்லை எதுகைத்துடைய கண்டுபிடி கொடுத்து கேட்கும் பொழுது இந்த மாதிரிலாம் கேட்டு விட்டுருவாங்க. இது மாதிரி கேட்டால் தப்பு. புரிஞ்சுக்கிறேன், சரி, ரைட், ஓகே. அப்போ அடிதோறும், அதான் அந்த பாயிண்ட். அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அதுக்கு என்ன பேர்னா மோனை. அடி வச்சு பார்த்தோம்னா அடிமோனை, சீர் வச்சு பார்த்தோம்னா சீர்மோனை. அதான் வித்தியாசம். அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதல் எழுத்து அளவுத்திருக்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகைத்தொடை எனப்படும். இந்த இதை புரிஞ்சுருந்தீங்க. முதல் எழுத்து அளவுத்திருக்கன்றதை புரிஞ்சுக்கணும். அப்படி என்ன அர்த்தம்? முதல் எழுத்து குறில்னா குறியில் தான் இருக்கணும், நெடிலும் நெடில் தான் இருக்கணும். அந்த குறிலேருந்து நெடிலோ அப்படி வரதில்ல, நெடிலேருந்து குறிலோ வந்தால் வராது. அது இதில் வந்து எதுகை எப்படி வரணும்னு சொன்னால் அதே சேம் எழுத்தாக வரணும். அது வந்து குறில் நெடில் வர்க்க எழுத்துலாம் பொருந்தாது. மோனைக்கு தான் பொருந்துமா, எதுகைக்கு பொருந்தாது. அகலவாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. ரெண்டு குரல் எழுதியிருக்கிறேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இப்போ பார்த்தா நாங்கள் என்ன சொல்லுங்க, அடிதோறும். இப்போ அந்த முதல் சீர் எடுத்துக்கலாம். அகழ்வாரை இகழ்வார், அகழ்வாரை இகழ்வார். இப்போ ரெண்டாவது எழுத்து பார்த்தா நம்ம வந்து முதல் எழுத்து பாருங்க, குறில்னா குறில் தான் இருக்குது. என்பது குறில், என்பது குறில், அளவு ஒத்து இருக்குது. அப்போ ரெண்டாவது எழுத்து என்ன இருக்குது? ஒன்றி வருது, கா ஒன்றி வருது. அகழ்வாரை இகழ்வார். அப்போ என்ன சொல்லலாம்? இதை அடி எதுகைன்னு சொல்லலாம். இது அடி எதுகை. சீலுக்கு இதை பாரு, இந்த இதை எடுத்துக்கிட்டு இதில் ஒப்பிட்டு பார்க்கணும். இதை எடுத்துகிட்டு இதில், எடுத்துகிட்டு இதில், இது ஏதாவது வரதலை. இதை எடுத்து பாரு, இதுவும் வராது. அப்போ இந்த குரலில் வந்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை வந்து சீர் எதுகை எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ரெட்லையும் கிடையாது, ரெண்டாவது ரெட்லையும் கிடையாது. இப்போ இதை எடுத்துக்கலாம். ஒழுக்கம் உயிரினும் இருக்குது. ஒழுக்கம் உயிரினும் இங்கே வந்து ரெண்டாவது இடத்துல லூகுது, இங்கே ஈ மாறி வருது. அப்போ முதல் அடியிலையும் ரெண்டாவது அடிலையும் பார்த்தா நமக்கு எதுக்கு என்ன இல்லை, இல்லை அடி எதுக்கு இல்லை. இதில் சீரில் பாரு, இதை எடுத்து இதில் ஒப்பிட்டு பாரு, இதை எடுத்து இதில் ஒப்பிடு, இதை எடுத்து இதில் ஒப்பிடு. என்ன இருக்குது? ஒழுக்கம் ஒழுக்கம் இருக்குதா? ஒழுக்கம் ஒழுக்கம். அப்போ ரெண்டாவது. அப்போ என்ன சொல்லணும்? இது சீர் எதுகை. அது கூட எழுதிக்கலாம். விழுப்பம், ஒழுக்கம், விழுப்பம். அதுவும் மூணு வருது, மூணு வருது, மூணு எழுதிக்கலாம். அப்போ இன்னொன்று சேர்த்திங்க, அப்படியே விழுப்பம்னு எழுதிங்க. ரெண்டாவது எழுத்து, மூணாவது எழுத்து, ரைட், ஓகே. மூணுமே வருது. அப்போ மூணுலேயும் வந்து பார்த்தா சீர் எதுகை தான் வருது. அதுக்கு தான் பின்னாடி விகற்புன்னு ஒன்று வருது இல்லையா? அப்போ பார்க்கலாம். ஒன்றாவது சீர், ரெண்டாவது சீர், நாலாவது சீர் வருது. என்ன அதுக்கு விகற்புன்றது பின்னாடி நமக்கு வருது. இப்போ தெரிஞ்சது வந்து பார்த்தா முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை,
அடி வச்சு பார்த்தோம்னா அடிமோனை, சீர் வச்சு பார்த்தா சீர்மோனை. ரெண்டாவது எழுத்து வந்தாங்களா எதுகை, அடி வச்சு பார்த்தா அடி எதுகை, சீர் வச்சு பார்த்தா சீர் எதுகை. எதுகை வந்து அதே எழுத்தாக வரணும், மோனைக்கு வந்து வர்க்கத்தெல்லாம் பொருந்தும். இது மட்டும் மனசு வச்சுங்க. அடிதோறும் அல்லது சீர்தோறும் இறுதியில் போனது இறுதி எழுத்தோ அசையோ சீரோ ஒன்றி வருவது. ஒன்றினா ஒரே வாசையில் வருவது ஏபி தொடை. கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும், கொடிகள் வானம் படிதர மூடும். இது ஓல்டு புக்கில் இருக்கிற செய்தி. இந்த வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சினது இப்போ புதுசாக புக்கில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நான் சொல்லிட்டேன், ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான், ஆனால் எடுத்துக்காட்டு வந்து மாற்றிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ என்ன சொல்கிறாங்க, அடிதோறும் அல்லது சீர்தோறும் இறுதி எழுத்தோ. இப்போ இந்த ஏபிக்கு என்ன பண்ணோம், கடைசியிலேருந்து வரணும். அப்போ இதுதான் இந்த இதான் அடி பார்த்தா அடிதோறுனா இதுதான் அடி, ஃபஸ்ட் அடி, இது ஃபஸ்ட் அடி, இது ரெண்டாவது அடி, இதுதான் ஃபஸ்ட்டு சீரு, இது ரெண்டாவது சீரு, இது மூணாவது சீரு, இது நாலாவது சீர். இது ஃபஸ்ட்டு சீரு, இது ரெண்டாவது சீரு, இது மூணாவது சீரு, இது நாலாவது சீர். கடைசியிலேருந்து வரணும் இப்படி ஏபி பார்க்கும்போது. அடிதோறுனா இந்த இந்த கூடும் தான் முதல் சீரு, அப்போ அந்த ரெண்டாவதுல இந்த மூடுன்றது முதல் சீர். அப்போ ரெண்டு மட்டும் எடுத்துக்கணும், கூடும் மூடும். இப்போ தான் எழுத்து வந்தால் எழுத்தும் பொருந்தி வருது, ஒன்றே வருது. எழுத்தும் பாருப்பா, எழுத்தும் இம்முன்னு வருதுப்பா. அடுத்து அசை பார்த்தா டும் டும்னு வரும், அசையும் ஒன்றி வருது பாரு. அடுத்தது சீரும் ஒன்றி வருது. என்ன சொல்கிற மாதிரி எழுத்தோ எழுத்தும் ஒன்றி வரலாம், அல்லது அசை நேர் அசை நிறைய அசை, இந்த மாதிரி அசையை ஒன்றி வரலாம், அல்லது ஒரு சீர் ஒரு வார்த்தையை ஒன்றி வரலாம். இந்த மூணுமே அதுதான் இந்த உதாரணம் கொடுத்துருக்காங்க. மூணுமே வந்து இம்மு எழுத்தும் பொருந்தி வருது, அசையும் இம்மு வந்து எழுத்து நோட் பண்ணி வச்சுக்க. அதுதான் டும்ன்றது அசை, அசைனா நேரசை. அதே மாதிரி சீர்னா இது அப்படியே கூடும் மூடும். இந்த மாதிரி ஒன்றி வந்தாங்களே அது என்ன பேர்னா ஏபின்னு பேர். இப்போ இந்த கூடும் மூடும் மூணுமே வந்து பொருந்தி வருது, மூணுமே பொருந்தா வந்து என்ன சொல்கிறோம் நம்ம, இதெல்லாம் வந்து அடி எய்புன்னு சொல்கிறோம் நம்ம, அடி எய்பு. இந்த கூடும் மூடும் ரெண்டு வார்த்தைகள்லாம் நமக்கு முதலடியும் ரெண்டாவது அடியும் ஒரே வாசல் வருது. இது மாதிரி நேர் தேமாதான் வரும், இது நேர் தேமாதான் வரும். தேமான்னு முடியுது. எழுத்தும் அசையும் நேரில் தான் வருது, அசையும் நேரில் வருது. சீர்மை தான் நேர் தேமான்னு தான் வருது. எல்லாத்தையும் பொருந்ததுனால வந்து சொல்கிறோம் நம்ம அடி ஈபுன்னு சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி இங்கேயும் பாரு, கொஞ்சம் கெஞ்சும் ஒரே மாதிரி தான் வரும். கொஞ்சம் கெஞ்சும்ன்றது வந்து முதல் அடியினுடைய முதல் சீரும் ரெண்டாவது அடியினுடைய கடைசி சீரும் வந்து பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது பாரு. சீரும் பொருந்தி வருது, அசையும் பொருந்தி வருது, சீரும் பொருந்தி வருது, மூணுமே பொருந்தி வருது. இப்போ வந்து இதெல்லாம் இது அதே மாதிரி இந்த கொஞ்சம் கெஞ்சும் வந்து பார்த்தா நமக்கு அடி ஈபுன்னு சொல்லிடலாம். இப்போ சீர் வச்சு பார்க்கணும். முதல் சீர் எடுத்துகிட்டு ரெண்டாவது சீர் இப்படி பார்க்கணும், முதல் சீர் எடுத்துகிட்டு மூணாவது சீர் இப்படி பார்க்கணும், முதல் சீர் எடுத்துகிட்டு நாலாவது சீர் இப்படி பார்க்கணும். பாரு பொருந்தாதான் பாரு, இங்கே இம்மு வருதுன்னு வச்சுக்க, இங்கே என்ன இல்லு வருது, எங்கே இம்மு வருதா? அப்போ என்ன சொல்கிறோம்பா, கூடும் கோபுரம். இங்கே வந்து இம்மு எழுத்து மட்டும் பொருந்தி வருது, அப்போ இதை சொல்கிறோம்ப சீர் ஏய்புன்னு சொல்கிறோம். நம்ம எழுத்து மட்டும் பொருந்தி வருது. ரெண்டாவது பாரு, இங்கே வந்து இம்மு வருது, இதில் இல்லை, இதில் வந்து இம்மு வருது. மூடும் வானம், மூடும் வானம். இது வந்து சீரும் எழுத்தும் பொருந்தி வருது, அசையும் பொருந்தி வருதா? அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து சொல்கிறோம் நம்ம சீர் ஏய்புன்னு சொல்கிறோம். புரியுதா இல்லையா? கடைசி எழுத்து பார்க்கணும், கடைசியை பார்க்கணும், அவ்வளோதான். அது ஏபினா கடைசி. நம்ம இப்படி வந்து முதல் சீர் ரெண்டாவது சீர் மூணாவது சீர் எடுத்துக்கிறோம், அது அங்கேருந்து முதல் சீர் ரெண்டாவது சீர் எடுத்துக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம்.
நம்ம இங்கே தான் பார்க்குறோம். கூடும் மூடும் கொஞ்சம் கெஞ்சும் அந்த சீரை வச்சு பார்க்குறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் முக்கியம். அடிதோறும் அல்லது சீர்தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ ஒன்றி வருவது அல்லது ஒரே வாசையில் வருவது ஏய்வு எனப்படும். அந்த கான்செப்ட் முக்கியம். அப்போ இந்த கடைசியை வச்சு பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது 4வது வந்து முரண் தொடை. முரண் என்னது? ஆப்போசிட்டாக வருது. அடிதோறும் அல்லது சீர்தோறும் முரண்பட்டு வருவது. இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன் அப்படின்னு குறள். இதில் பார்த்தீங்கன்னா இன்பம் துன்பம் என்ன சொல்லலாம்? இன்பம் துன்பம் முதலடியுடைய முதல் சீரம் ரெண்டாவது முதல் சீரம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆப்போசிட் வருது இல்லையா? என்ன சொன்னதுக்கு வந்து அடிமுரன் சொல்லலாம். அடி வச்சு பார்த்தோம் அடிமுரன். இப்போ சீரில் பாரு, இந்த முதல் சீர் எடுத்துக்கிட்டு இது என்ன சொல்கிறதுன்னா இன்பம் துன்பம் வருது இல்லையா? சொல் முரண் பேர். இது ரெண்டாக பிரிக்கிறாங்க, தெரிஞ்சுக்க. நமக்கு இவ்வளோ டீப்பாக கேட்கறதில்ல. சொல் முறைனா அப்படியே சொல்ல வந்து ஆப்போசிட்டாக வரும். இன்பம் துன்பம், முற்பகல் பிற்பகல், அப்படி சொல்லே மாற்றம் வருது. நன்மை தீமை இது மாதிரி வந்தாங்களா சொல்லே வந்து அப்படி ஆப்போசிட்டில் வந்தாங்களா அது வந்து சொல்முறைன்னு பேர். இங்கே பாருங்கள், இன்பம்னா என்னது? மகிழ்ச்சி. இடும்பைன்னு என்னது? வறுமைன்னு அர்த்தம். இடும்பைன்னா என்னது? வறுமை. இன்பனா மகிழ்ச்சியாகிறான், சந்தோஷமாகறான். இடுமைனா வறுமை இருக்கிறான், வறுமைனா ரொம்ப ஏழ்மையாகிறான் அர்த்தம். அப்படின்னா புரியுதா? அப்போ இன்பம் இடும்பை. இது வந்து என்ன சொல்கிறோம் நம்ம? சீர் முரண் சொல்கிறோம் நம்ம. ஆனால் அது பொருள் முரண் வருது. பொருள் முரண். ஏன்னா இன்பம் இடும்பை அந்த ஓசை பேர் மாறி வருது. முற்பகல் பிற்பகல், நன்மை தீமை, இரவு பகல், இன்பம் துன்பம், நல்லது கெட்டது அப்படின்னு வராமல் என்ன வருது நமக்கு? ஆப்போசிட். இன்பம் இடும்பை அந்த ஓசை வந்து மாறுது. அப்போ அந்த பொருளை வச்சு பார்க்குறோம் நம்ம. இன்பனா மகிழ்ச்சி, இடும்பைனா வறுமையில் இருக்கிறோம், துன்பத்தில் இருக்கிறோம் அர்த்தம். அப்போ இது சொல்முரண், இது பொருள் முரண். இது சொல்லில் மாறுபட்டு இருந்தால் சொல்முரண், அதுக்குரிய பொருளால் மாறுபட்டு இருந்தால் பொருள் முரண். ரெண்டு இருக்குது. அது ரெண்டுக்குமே அந்த குரலில் போதும். அது ரெண்டு அந்த குரலில் காரணம். அடுத்து அளபடை தொடை. அடிதோறும் அல்லது சீர்தோறும் அளவெடுத்து வருவது. இது சார் நடத்திருப்பான்னு நினைக்கிறேன். நடத்திட்டு தானே? அளபடி நடத்திட்டு தானே? இன்னும் நடத்தலையா? சார் பத்தில் அதான் உயிரிழப்பெல்லாம் வந்துருச்சு. அது அளபடினவே உயிரிழப்பெல்லாம் ஒட்டடப்பெல்லாம் எல்லாம் வந்துருச்சு இல்லை? சரி சில கேள்வி சொல்லுங்க போகலாம். அளபடை எத்தனை வகைப்படும்? 2 3? அளபடை 2 தான் வகைப்படும். 1 உயிரிழப்படை, 2 ஒற்றடப்படை. அந்த உயிரிழப்படை தான் 3 வகைப்படும். இன்னிசை,
அந்த இசைநீர் அளபடிக்கு வேறு பேர் என்னது? செயலி அளபடை, இன்னி அளபடை, சொல்லி அளபடை. அது ஷார்ட்கட் சொன்னாரா? சொல்லிசை ஈழ வரும். அந்த இன்னிசைக்கும் சொல்லிசைக்கும் சொன்னாரா? ரைட் ரைட்டுப்பா. அந்த செயலி அளபடிக்கும் இன்னி அளபடிக்கும் டிஃப்ரென்ஸ் சொன்னாரா? ஷார்ட்கட்டாக சொன்னாரா? இப்போ ஈன்னு முடியுதுப்பா. உரநெசை, வரநெசை, குடிதளி, அடிதளின்னு சொன்னால் நமக்கு வந்து அது சொல்யூஷன் போடலாம். அந்த சொல்ல பார்த்தோன்னே நமக்கு வந்து டக்குன்னு வந்து இது இந்த அளபடைன்னு சொல்கிற மாதிரி சொன்னாரான்னு கேட்டேன். சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பழைய புக்கில் இருக்குதுப்பா அந்த செய்தி. அதாவது முதல்ல தெரிஞ்சுக்க, நான் சொல்லிடுறேன். ஓகே, ஒரு 2 நிமிஷம் ஆனால் பரவாயில்ல. அதாவது அளபடை சொல்லு எப்படி கண்டுபிடிச்சு சொன்னால், ஃபஸ்ட்டில் உயிரெழுத்து இருக்கும். ஃபஸ்ட்டு உயிரெழுத்து வருமா? ஃபஸ்ட்டில் வந்து 2 உயிரெழுத்து வந்தால், ஃபஸ்ட்டில் வந்து 2 உயிரெழுத்து வந்தாலோ, இல்லை இடையில் ஏதாவது உயிரெழுத்து வந்தாலோ, இல்லை கடைசியில் ஏதாவது உயிரெழுத்து வந்தாலோ அந்த சொல்லுக்கு வந்து அளபடையோ சொல்லுன்னு பேர். முடிவு பண்ணிக்கிறீங்களா? ஃபஸ்ட்டில் வந்து எத்தனை எழுத்துக்கணும்? 2 உயிரெழுத்து வரணும். ஃபஸ்ட் சொல்லுக்கு ஃபஸ்ட்டில் 2 உயிரெழுத்து வரணும். சொல்லுக்கு இடையிலையும் உயிரெழுத்து வரணும். சொல்லுக்கு கடையிலையும் உயிரெழுத்து வரணும். இந்த மாதிரி 3 டைப்பில் இருந்துச்சுன்னா அந்த சொல்லு வந்து அளபடை சொல் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். ஒன்று ஃபஸ்ட்டு கான்செப்ட். இப்போ வந்து அது என்ன சொல்கிறது, அளபெடுத்து வர மாதிரி ஒரு திருக்குறள். கெடுப்பதுவும், நீங்கள் அதையும் எழுதி போடலாங்க. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு. இப்போ இங்கே பாரு, இங்கே உயிர் ஃபஸ்ட்டு சொல்லுக்கு முதல்ல வந்து ஃபஸ்ட்டு உயிர்த்து இருக்குதா? 2 உயிர்த்து இருக்குது. இங்கேயுமே சொல்லுக்கு பக்கத்தில் 2 உயிர்த்து இருக்குது. அப்போ அந்த 2 சொல்லும் என்ன பண்ணுறது நம்ம? அளபடை சொல். இங்கே லாஸ்ட்டில் பாரு சொல்லுக்கு இடையில் பாரு உயிரெழுத்து வந்துருக்குது பாரு சொல்லுக்கு. இது வந்து என்ன சொல்கிறோம்பா? அளபடை சொல். அப்போ உரநெசை, உள்ளம் அப்படின்னு ஒரு பொருள் வருதுன்னு வச்சுங்க. பாரு லாஸ்ட்டில் உயிரெழுத்து வருது. அப்போ 3மே வந்து இதுவும் அளபடை சொல் தான், இதுவும் அளபடை சொல் தான், இதுவும் அளபடை சொல் தான். இங்கேயும் வந்து லாஸ்ட்டில் உயிரெழுத்து வந்துருக்குது, அளபடை சொல். இங்கே சொல்லுக்கு முதல்ல அளபெடுத்து வந்தது, அது அளபடை சொல். சொல்லுக்கு இடையில் வந்து உயிரெழுத்து வராது, ஆனால் வந்திருக்குது, அதுக்கும் அளபடை தான். அப்போ அளபடைக்கு என்பதுக்கு என்ன பொருள்? நீண்டு உழைத்தல் என்ற பொருள். அப்போ லாஸ்ட்டில் வந்து வந்ததுனால இதுவும் அளபடை சொல். இங்கே வந்து ஃபஸ்ட்டில் வந்து 2 உயிரெழுத்து வந்தாலும் அளபடை சொல். ஒரு உயிரெழுத்து வந்து வராது, 2 உயிரெழுத்து வரணும். ஃபஸ்ட்டில் வந்து 2 உயிரெழுத்து வரணும். கடைசி அதேமாதிரி சென்டரில் வந்து வரணும், உயிரெழுத்து வரணும். அப்படி இருந்தால் அளபடை சொல். இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த ஓதல் என்பது வந்து பிரிங்க பாரு. அசை பிரிச்சுன்னா நேர் அசையா? இது பிரிச்சா 2 அசைகள் வர மாதிரி ஒரு அளபடை சொல் வந்துச்சுன்னா அது வந்து செயலி அளபடை அப்படின்னு பேர். இது பார்த்தோன்னே 2 அசை தான் வருது, 2 அசை வருது. அது என்ன பேர்? நமக்கு செயலி அளபடைன்னு பேர். அளபடை சொல்ல 2 அசையாக பிரிச்சோம்னா அந்த அளபடை சொல் கட்டாயமாக செயலி அளபடை அல்லது இசைநீர் அளபடை. சொல்லியிருப்பாரு, நீங்கள் மறந்துட்டீங்க. இந்த கெடுப்பதும் பிரித்து பாருங்க. கெடுப்பதும் பிரிச்சோம்னா எத்தனை அசை வரும் நமக்கு? நிறை. இது பிரிச்சோம்னாங்களா நிறை, இது பிரிச்சோம்னா நேர். 3 அசையாக பிரிச்சோம்னாங்களா அது கட்டாயமாக இன்னி அளபடைன்னு பேர். இன்னி அளபடைன்னு பேர். 3 அசை ஒரு அளபடை சொல்ல 3 அசையாக பிரிக்கணும்னா, அசைன்னு தெரியலையா? பார்த்தோம்ல, படிச்சுங்களா? இப்போ நேர் அசை எப்படி நேர் அசை உங்களுக்கு தெரியும். அது மாதிரி பிரித்து பார்த்தோம்னா 3 அசை வந்தால் அது வந்து என்ன பேர்? அதுக்கு என்ன பேர்? இன்னி பேர். லாஸ்ட்டில் வந்தால் சொல்லி அளபடை. அவ்வளோதான். அந்த அளபடை சொல்ல பார்த்தோன்னே இது சொல்லி அளபடை, இது வந்து இன்னி அளபடை, இது நேரி அளபடை, இது இசை அளபடை, இது வந்து செயலி அளபடை கண்டுபிடிச்சிடணும். அது பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும். அது என்ன காரணம்? அது வந்து 2 அது அசை பிரித்து பார்க்கணும். அதேமாதிரி இதுவும் அதே மாதிரி தான். ஆதும் இது பிரிச்சா அதே மாதிரி தான் நேர் வரும், நிறை வரும். 2 அசை தான் வரும். 2 சொல்லுக்கு முதல் இடை கடை 3 அளபெடுத்து வரும். சொல்லுக்கு முதல் அளபெடுத்து வர்றது, சொல்லுக்கு கடைசியில் அளபெடுத்து வரும், சொல்லுக்கு ஃபஸ்ட்டில் அளபெடுத்து வரும். 3 இடத்துல அளபெடுத்து வரும். சரி, இப்போ இங்கே பாருங்கள். இப்போ இந்த இதுக்கு வருவோம். அடிது வரும் அல்லது சீது வரும்னா அப்போ கெடுப்பதும் இங்கே அளபெடுத்து வந்துருக்குது, இங்கே எடுப்பதும் அளபெடுத்து வந்து. அப்போ அது எழுதிக்கணும் நம்ம. கெடுப்பதும் எடுப்பதும் எழுதி
அடி அளபடை அப்படின்னு சொல்லலாம். சீர் அளபடை வர மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம புக்கில் எதுவுமே இல்லை. அந்த யாப்புங்கிற புக்கை எடுத்துன்னு தான் நான் சொல்லியிருப்பேன். அதை நான் நாளைக்கு வேணால் வந்து சொல்கிறேன். நான் உயிர் அளபடைக்கு மாத்திரை எவ்வளோ? 3 மாத்திரை. 2 மாத்திரை 3 மாத்திரையா? அதாங்க ஏற்கனவே வந்து ஓ வந்து 2 மாத்திரை. இது வந்து இன்னொரு ஓ எந்த எழுத்து அளபடுதோ பக்கத்தில் அது குறில் இடம் வரும். ஓ அளபடுத்தா ஓ, ஆ அளபடுத்தா ஆ, ஈ அளபடுத்தா ஈ, அவு அளபடுத்தா அவு, அவு வருத்தா ஊ, அந்த ஊ வருது ஈ, ஐ என்ன ஐ வந்து ஈ, ஆ அந்த ஈ இந்த இல்லை, இந்தியா இது இல்லை, அவு ஐ, இது ஓ அவு அளபடுத்தும் போது என்ன வரும்? ஊ வரும், ஐ வந்து ஈ வரும். இது ரெண்டுக்கு என்ன பேர்? சந்தியக்கரம். சந்தியக்கரம் அப்படின்னு பேர். சரி, ரைட், ஓகே. அடிச்சிடலாமா? இப்போ நமக்கு வந்து அந்த 5 தான் முக்கியம்பா. மோனை, எதுகை, எய்பு, முரண், அளபடை. இந்த அந்தாதி தொடைன்றது, செந்தொடைன்றது, ரெட்டை தொடைன்றது அது வந்து நமக்கு இல்லை. இருந்தாலும் அவுட்லைன்னு சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்க. அந்தாதி தொடைன்னு சொன்னால் ஒரு பாடலுடைய இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடுத்தடியில் முதலாவதாக வைத்து பாடப்படுது அந்தாதி. அந்தம் ப்ளஸ் ஆதின்னு சொல்லலையா? அந்தம்னா முடிவு, ஆதினா தொடக்கம். ஒரு பாட்டினுடைய முடிவு வந்து ஃபஸ்ட்டில் சொல்கிறது. எழுத்து முடிஞ்சால் அந்த எழுத்துல ஃபஸ்ட்டு சொல்கிறது. அசையில் முடிஞ்சால் அசையை ஃபஸ்ட்டில் எடுத்துக்கிறது. சீலுமே சீரே ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது. அதுவும் அந்தாதி தொடைன்னு பேர். அதே மாதிரி இரட்டை தொடைன்னு சொன்னாங்களே, ஒரு சீர் போதும் ஒரே சொல் வர்றது. ஒரு சீர் போதும் வந்த சொல்ல திரும்ப திரும்ப வரும். ஒக்குமே 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 ஒக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. விளக்கினில் சீரறி ஒக்குமே ஒக்கும். இப்போ ஒக்குமே 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 ஒக்கும். அந்த ஒரு வரையில் ஒரே வார்த்தை 4லேயும் வருது பாரு. ஒக்குமே 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 ஒக்கும். விளக்கினில் சீரறி ஒக்குமே ஒக்கும். குளக்கொட்டி பூவின் நிறம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. ஒத்திருக்கும் 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 அப்படின்னு பேர். அதுக்கு மீனிங். அதுமாதிரி ஒரு சீர் வந்து ஒரு அடியில் எல்லா சீரும் வந்தால் அது வந்து இரட்டை தொடை. செந்தொடைன்னு சொன்னால் எந்த இதுவும் வராது. எதுகை இருக்காது, மோனை இருக்காது, ஏய்பு இருக்காது, முரண் இருக்காது, எந்த நயமும் இருக்காது. எந்த நயமும் இல்லாத ஒரு பாட்டு இருக்குது. அதான் நாளைக்கு சொல்கிறேன். பாட்டு நாளைக்கு சொல்கிறேன். நீங்கள் செல்லு கூட போட்டு பாருங்க, வரும். சரி, ஓகே. இப்போ இது முடிச்சுட்டு நான் அடுத்து தொடை விகற்பத்தை மட்டும் முடிச்சுட்டு அப்புறம் கிளாஸ் முடிச்சுக்கலாம். அடுத்து போவோமா? 35 தொடை விகற்பம் வந்து 5 × 7 35. இந்த விகற்பத்தை எங்கே பார்க்கலாம்? 4 சீர் கொண்ட அடியில் மட்டும்தான் பார்க்க முடியும். விகற்பத்தை எங்கே பார்க்கலாம்? 4 சீர் கொண்ட அடி. 3 சீர்லையோ 5 சீர்லையோ பார்க்க முடியாது. 4 சீர். இப்போ திருக்குறளில் தான் ஃபஸ்ட்டு அடியில் தான் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு அடியில் தான் பார்க்க முடியும். 2வது அடியில் பார்க்க முடியாது. அதாவது எந்தெந்த பாட்டெலாம் 4 சீர் இருக்குதோ அந்த அடியில் தான் விகற்பத்தை பார்க்க முடியும். 1 2 3 4 5 6 7. இப்போ வந்து ஃபஸ்ட்டு மோனை எடுத்துக்கலாம். இப்படி போட்டு வச்சுங்க. இணை மோனை, பொழிப்பு மோனை, ஒரு மோனை, கூளை மோனை, மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை, முற்று மோனை. 7 வரும். இந்த மோனை எப்படி ஒன்று சொன்னால் 4 சீர் தான்பா. அளவடியில் மட்டும் வரும். இது பாயிண்ட் முக்கியம். நம்ம அளவில் 4 சீர்கள் கொண்ட அடி தான் பார்க்க முடியும். இது எப்படி ஒன்று சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இதே மாதிரி கான்செப்ட் மனசில் வச்சுங்க. இணை பொழிப்பு ஒரு இது ஆர்டராக படிச்சிங்க. இணை பொழிப்பு ஒரு கூளை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்றுன்னு படிச்சா 1 2 1 2 சீரில் பார்க்கணும். இது 1 3 சீரில் பார்க்கணும். இது 1 4 சீரில் பார்க்கணும். இப்படி போட்டுக்க. 1 2 போட்டுக்க. 2 எடுத்துரு, 3 சேர்த்திக்க. 3 எடுத்துரு, 4 சேர்த்திக்க. மனசு பதியத்துக்காக சொல்கிறேன். இது வந்து 1 2 3. இது 1 2 எடுத்துருங்க. 3 4. இதில் 1 3 எடுத்துருங்க. 2 4. இதில் வந்து எல்லாமே 1 2 3 4. இது நான் படிக்கிற காலத்தில் எனக்கு புரியவே புரியாது. மனசுலேயும் நிற்காது. அந்த ஆல் டிக்கெட் வருது இல்லையா, கவரில் வருது. அப்போலாம் ஆல் டிக்கெட் எடுத்துன்னு போகலாம். அந்த கவரில் எழுதின்னு போயிட்டு நான் அதான் 1வது சீர் 2வது சீரும்
இந்த 5க்கும் பொருந்தும்பா. மோனைக்கு பொருந்தோம், எதுகைக்கு பொருந்தோம், இயைபுக்கு பொருந்தோம், முரணுக்கு பொருந்தோம், அளபடிக்கு பொருந்தோம். அப்போ இணை மோனை, பொழிப்பு மோனை, ஒரு மோனை, கூளை மோனை, மேற்கதவை மோனை, கீழ்கதவை மோனை, முற்று மோனை எழுந்துருச்சா? கவனிங்க. அடுத்து இணை எதுகை, பொழிப்பு எதுகை, ஒரு எதுகை, கூளை எதுகை, மேற்கதவை எதுகை, கீழ்கதவை எதுகை, முற்று எதுகை. அடுத்து இணை எய்பு. இப்படி எல்லாமே பொருத்தி பார்க்கலாம். அப்போ 1வது சீரும் 2வது சீரும் முதலெழுத்து ஒன்றியிருந்தா, 1வது சீரும் 2வது சீரும் முதலெழுத்து ஒன்றியிருந்தா அது வந்து இணை மோனின் பேர். 1வது சீரும் 3வது சீரும் முதலெழுத்து ஒன்றியிருந்தா பொழிப்பு மோனின் பேர். 1வது சீரும் 4வது சீரும் முதலெழுத்து ஒன்றியிருந்தா ஒரு மோனை. 1 2 3 ஒன்றியிருந்தா கூளை மோனை. 1 3 4 ஒன்றியிருந்தா மேற்கதவை மோனை. 1 2 4 ஒன்றியிருந்தா கீழ்கதவை மோனை. 1 2 3 4 இருந்தாங்கள. இப்போ கற்க, கசடர, கற்பவை, கற்ற பின் எல்லாமே கான்னு வருது இல்லையா? அதுக்கு வந்து அப்புறம் முற்று மோனைன்னு பேர். ஒன்று வந்து இணை மோனை. 1வது 2வதும் பொருந்திருக்கணும். நான் ஒரு மட்டும் அதான் திருக்குறள் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நான் ஒரு மட்டும் அதான். இப்போ 1வது சீல் 2வது சீல் இன்சோல் ஃபஸ்ட் சீல் 2வது சீலுக்குதா? இது இணை மோனை பேர். 2வது பொழிப்பு மோனை. ஒன்றாவது சீர் 3வது சீர் வரணும். துறந்தார் பெருமை துணை கூறின். இது பார் முதல் சீரும் 3வது சீரும் பார் தூ தூ. இதே மாதிரி மோனை சொல்லிட்டா எதுகைக்கு போய் என்ன வரும் நமக்கு? 2வது எழுத்துலாம் வரும். ஏய்புனா கடைசி. அடுத்து முரண்னாங்களா ஆப்போசிட்டு. அளபடினா அளபெடுத்து வரும். இதே மாதிரி தான் எல்லாமே. நாளைக்கு வந்து பா வகை இன்னும் முடியல. யாப்பு முடியல. பா இருக்குது இல்லையா? பா, வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா 4 இருக்குது. நமக்கு வந்து வஞ்சிப்பாவும் கலிப்பாவும் நமக்கு இல்லை. ஆசிரியப்பாவும் வெண்பா மட்டும் இருக்குது. வெண்பானா என்ன, அப்படி இலக்கணம் என்னென்ன, வெண்பா வகைகள். ஆசிரியப்பானா என்ன, ஆசிரியப்பாவுடைய வகைகள், இலக்கணம் என்ன எப்படி வரும், அதோடைய வகைகள். இது மட்டும் பார்க்கணும். அதுக்கு ஒரு 1 hour தேவைப்படும் எனக்கு. அதை முடிச்சுட்டு அணி ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அணி ஸ்டார்ட் பண்ணி விட்டு போகிறோம். அணி ஃபுல்லாக முடிக்க முடியாது. நான் விட்டு போகிறேன். இன்னொரு கிளாஸ் வந்து அணி நான் முடிச்சு கொடுத்துட்றோம். சரியா? ஓகே.